கிறிஸ்து இயேசுவுக்கு அன்பாக அழைக்கப்பட்ட சகோதர சகோதரி, உங்கள் யாவரையும் பிதாவுடைய நாமத்திலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் கூட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோட பெரிய நண்பர்களே, இந்த காலை நேரத்தில் உங்கள் யாவரையும் வாழ்த்து வரவேற்கிறேன். சகோதர சொன்னவண்ணமாக நாம் இன்றைய தேவனுடைய வார்த்தை கேட்கக்கூடிய பாடத்தின் தலைப்பானது துப்புரவு உண்மை என்னும் அப்பம். இதுக்கு ஆதார வசனமாக 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்கிறோம். 1 கொரிந்தியர் 5:8. ஆதலால் பழைய புளித்த மாவோடே அல்ல, துர்க்கணன் கொள்ளாப்பு என்னும் புளித்த மாவோடும் அல்ல, துப்புரவு உண்மை என்னும் புளிப்பில்லாத அப்பத்தோட பண்டிகையை ஆசரிக்க கடவோம். அப்போ நம்ம பண்டிகையை ஆசரிக்க வேண்டும் என்று அந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருந்தாலும், இப்போ பழைய புளித்தமா அது மட்டும் இல்லாமல் துர்குணம் பொல்லாப்பு என்னும் புளித்த மாவோடும் அல்ல, துப்புரவு உண்மை என்னும் புளிப்பில்லாத அப்பத்தோட பண்டிகையை ஆசரிக்க கடவும்னு சொல்லப்பட்டிருந்தாங்க. இப்போ பார்க்கும்போது புளித்த மாவு, இப்போ மாவுன்னா எல்லாத்துக்கும் ஞாபகம் வருதுக்கு என்னங்க? இப்போ சகோதரிக்கு தெரியும், மாவுன்னா நமக்கு என்ன ஞாபகம் வருது? அதிகபட்சமாக இட்லி மாவு, தோசை மாவு, அதுமாரினா கோதுமை மாவு. இப்போ இந்த மாவு பார்க்கும்போது புளித்த மாவு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருந்தால் புளிக்காத மாவுன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அப்போ பிசைந்த மாவு எப்படி புளிக்குதுன்னு சொல்லி பார்த்தா, மாவில் உள்ள சர்க்கரை சத்து, அதாவது அதில் இருக்கக்கூடிய ஈஸ்ட் அப்படின்ற ஒரு நுண்ணுயிர் என்ன பண்ணுதுன்னா இந்த மாவு சத்தை நொதித்தல் முறையில் புளிக்குதுன்னு சொல்லி பார்க்குறோம். நம்ம படிச்சுட்டு இருக்கும்போது அறிவியல் பாடத்தில் இந்த காரியங்கள் வரும். பார்க்கும்போது இந்த நுண்ணுயிரை மாவை புளிக்க வைக்கும் போது அது என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்த்தா, அதில் கார்பன் டை ஆக்சைடு மாறுது. அதாவது மாவில் என்ன தன்மை வருதுன்னா, கரியமில்ல வாயுன்னு தமிழில் சொல்லக்கூடிய வார்த்தை கார்பன் டை ஆக்சைடு மாவில் காணப்படுன்னு சொல்லி பார்க்குறோம். அடுத்தா பார்க்கும்போது அதில் ஆல்கஹால், அதாவது ஆல்கஹாலோட நொதித்தல் அந்த தன்மை அந்த புளித்த மாவு இருக்குன்னு சொல்லி பார்க்குறோம். சில சமயத்தில் இந்த புளித்த மாவு என்ன பண்ணணும்னா பூஞ்சை காலம்னா மாறும். இப்போ நம்ம வீட்டில் பிரெட் வாங்கிட்டு வருவோம். ஃபர்ஸ்ட் நாள் வாங்கிட்டு வரும்போது ரொம்ப சாஃப்டாக இருக்கும், 2வது நாளும் சாஃப்டாக இருக்கும், 3வது நாள் கொஞ்சம் ஹார்ட் ஆகிடும். அப்போ என்ன பண்ணணும்னா நம்ம அதை ஒதுக்கி வச்சுருவோம். ஆனால் இப்போ நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு பச்சை கலர்லையோ அல்லது ஒரு சாம்பல் இடத்துலையோ ஒரு ஃபங்கஸ் ஃபார்ம் ஆகும், ஒரு பூஞ்சை ஃபார்ம் ஆகும். அது என்ன ஆகுதுன்னா அது அந்த அழுகிற தன்மை, அது இருக்கக்கூடிய அந்த ஈஸ்ட் அதிகமாக வளர்ந்து அந்த பூஞ்சை உண்டாக்குன்னு சொல்லி பார்க்கணும். அதே மாதிரி தான் பழங்கள் வாங்கிட்டு போது பழங்கள் அழுகி போனாலும் அதில் அந்த ஃபங்கஸ் இருக்குன்னு சொல்லி பார்க்கணும். சரி, இப்போ பார்க்கும்போது இந்த உணவில் இந்த கார்பன் டை ஆக்சைடு அப்படின்றது என்ன சொல்லி பார்க்கும்பொழுது, நம்ம சுவாசிக்கிறேன் நினைக்கிறீங்களா, சுவாசிக்கும் போது பிராணவாயுன்னு சொல்லக்கூடிய ஆக்சிஜன் எடுத்துக்கிறோம். இப்போ எல்லா வகையான நச்சுக்காற்றும் இந்த காற்றுல இருக்குது. கார்பன் டை ஆக்சைடு, கார்பன் மோனாக்சைடு, ஆக்சிஜன், பிராணவாயு எல்லாமே இருக்குது, எல்லாமே உள்ளே போகுது. ஆனால் வெளியே வரும்போது தேவையில்லாத இந்த கெட்ட காற்று சொல்லக்கூடிய அந்த கரிமல வாயு கார்பன் டை ஆக்சைடு தான் நிறைய வெளியே வந்து சொல்லி பார்க்கணும். அடுத்து பார்க்கும்போது உணவில் இந்த மாவில் ஆல்கஹால் அப்படின்னு பார்க்கும்போது அது ஒரு போதையை, ஒரு மயக்கத்தை உண்டு பண்ணக்கூடிய காரியம். அதுவும் இல்லாமல் ஒரு விறுவிறுப்பு தன்மையை கொடுக்கும். அது அதிகமாக அது யாருக்குமே பிடிக்காது. அடுத்து பார்க்கும்போது இந்த மாவில் பூஞ்சை காலம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அது ஒரு விஷம், உடலுக்கு ஃபுட் பாய்சன் உண்டு பண்ணும், ஒரு ஆபத்தான அப்படின்னு சொல்லி பார்க்கணும். சரி, இந்த காரியம்லாம் நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம எப்படி பார்க்கணும் சொல்லி பார்க்கும்போது, இந்த கார்பன் டை ஆக்சைடு வெளியேற்ற வேண்டிய ஒரு காரியம். அதை நம்ம உடம்பு ஏற்றுக்காது. நம்ம உள்ளே போச்சுன்னா அது நல்ல காற்றை மட்டும் எடுத்துக்கிட்டு எப்படி இந்த நுரையீரல் வேண்டாத அந்த காற்றை விடுதோ, அதே மாதிரி நம்ம சக்தியில் அநேக மாறுபாடான போதனைகள் வரும் பொழுது நம்ம அதில் நலமானது சரியானதை எடுத்துக்கிட்டு மீதியை நம்ம வெளியே விட்டுன்னு சொல்லி பார்க்கணும். அடுத்து பார்க்கும்போது அந்த ஆல்கஹால், அந்த போதை, அந்த மயக்கம், அந்த புளிப்பு என்ன பண்ணுதுன்னா நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் பெரிய தடுமாற்றத்தை உண்டு பண்ணக்கூடிய காரியம் சொல்லி பார்க்கணும். எப்படின்னா ஒரு மேட்டுமையான சிந்தனை, மாமிசத்துக்கு உண்டான மேட்டுமையான சிந்தனை, பெருமைக்குரிய காரியங்கள்லாம் என்ன பண்ணுன்னா நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் தடுமாற்றத்தும் இல்லாமல் அநேகருக்கு அது விடலாக கூட இருக்குன்னு சொல்லி பார்க்கணும். அடுத்து பார்க்கும்போது பூஞ்சைன்னு சொல்லக்கூடிய விஷம் பாவம் மட்டும் மீறுதலை குறிக்குது. அது என்ன பண்ணுன்னா நம்ம அழித்து போடும். ஏன்னா ஆதாம் ஏவாள் பாவம் மீறுதல் பண்ணும்போது அவங்க என்னென்ன அந்த ஆசிரியவாதத்தை அவங்க விழுந்து போயிட்டாங்கன்னு சொல்லி பார்க்கணும். அது மட்டும் இல்லாமல் இந்த புளிப்பு ஒரு அழிக்கவே முடியாத ஒரு பொருள். 2வது அதை அடக்கவும் முடியாது, தன் கிரியை செஞ்சே தீரும். ஒரு சின்ன மாவு தான். அது பார்க்கும்பொழுது நம்ம கிரைண்டர் மாவு ஆட்டுற சமயத்தில் ஒரு சின்ன பிசுறு மாதிரி விட்டுருவோம், அது சரியாக கழுவாமல். நீங்கள் 2 நாள் கழிச்சு 3 நாள் கழிச்சு இந்த மாவு ஆட்டும் பொழுது 1 மணி நேரத்தில் படப்படன்னு பிடிச்சிடும். ஏன்னா அந்த சின்ன புளிப்பு தான் அந்த முழு மாவையும் புளிக்க வைக்குது. நீங்கள் நம்ம ஃப்ரிட்ஜில் மாவு புளிக்கூடாதுன்னு நம்ம வைக்கிறோம், ஆனால் அது புளிச்சது போய் தான் இருக்குது. அந்த கூலிங்க நமக்கு தெரியறதில்லை. 2 நாள் 3 நாள் ஆகும்போது அந்த புளிப்பு ஓவர் ஆகும்போது நமக்கு நிறைய செரிமான கோளாறு தான் வரும். அப்போ புளிப்பு எவ்வளோ ஒரு மோசமான ஒரு காரியம் சொல்லிப்பாங்க. இப்போ புளித்த மாவு என்பது எதை குறிக்குதுங்க? புளிப்பு எதை குறிக்குதுங்க? பாவத்தை குறிக்குதுன்னு சொல்லிப்பாங்க. அப்போ புளித்த மாவுக்கு எதிரான ஒரு காரியம் பார்க்கும்போது பிசைந்த மாவு, அதாவது புளிக்காத மாவுன்னு சொல்லிப்பாங்க. வாசிக்கலாம் யாத்திராகமும் 12ஆம் அதிகாரம் 34 மற்றும் 39.
பிசைந்தமா புளிக்கும் முன் ஜனங்கள் அதை பாத்திரத்துடனே தங்கள் வஸ்திரங்களில் கட்டி தங்கள் தோள் மேல் எடுத்து கொண்டு போனார்கள். எகிப்திலிருந்து அவர்கள் கொண்டு வந்த பிசைந்த மாவை புளிப்பில்லா அப்பங்களாக சுட்டார்கள். அவர்கள் எகிப்தில் தடிக்க கூடாமல் துரத்திவிடப்பட்டதினால் அது புளியாதிருந்தது. அவர்கள் தங்களுக்கு வழிக்கென்று ஒன்றும் ஆயத்தம் பண்ணவில்லை. அப்ப இந்த பிசைந்த மாவு ஏன் அவங்க புளிக்காதமா எடுத்துட்டு போனாங்கன்னா, அவங்க எகிப்திலிருந்து கடந்து போகணும். இப்போ அவங்க புளிக்க வைக்கிறதுக்கு நேரம் இல்லை. அதனால என்ன பண்றாங்கன்னா, அந்த புளிக்காத அப்பத்தை சுட்டு எடுத்துட்டு போறான்னு சொல்லி பார்க்கணும். அதை யாத்திராகம் 12ஆம் அதிகாரத்தில் 15வது வசனம் 15. புளிப்பில்லா அப்பத்தை 7 நாளளவும் புசிக்க கடவீர்கள். முதலாம் நாளில் தானே புளித்த மாவை உங்கள் வீடுகளிலிருந்து மீட்க வேண்டும். முதலாம் நாள் தொடங்கி 7ஆம் நாள் வரைக்கும் புளித்த அப்பம் புசிக்கிறவன் எவனோ அந்த ஆத்துமா இஸ்ரவேலில் இருந்து அறுப்புண்டு போவான். இந்த புளித்த மாவு குறித்து தேவனே இஸ்ரவேலுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான காரியம். ஏன்னா அந்த பஸ்கா சமயத்துல அந்த வீடுகளில் ஒரு மூலையில ஒரு துணுக்குல கூட இந்த புளித்த மாவு இருக்கக்கூடாது. அப்ப அந்த முழு வீட்டையும் நீங்க சுத்தம் பண்ணி புளித்தில்லா மாவு வீடுகளுக்கு நீக்க வேண்டும். எதுவுமே புளிப்பு இருக்கக்கூடாது. அது மட்டும் இல்லாம முதல் நாள் தொடங்கி 7ஆம் நாள் வரைக்கும் அந்த புளிப்பில்லாத அப்பத்தை தான் நீங்க சாப்பிடணும். அப்படி மீறி சாப்பிட்டீங்கன்னா அவங்க ஆத்தம் அந்த இஸ்ரேல் ஜனத்தை இல்லாத அறுப்புட்டு போக சொல்லும் பொழுது இந்த புளித்தம்மாவுடைய தீமை, இந்த புளித்தம்மாவுடைய தீங்கு எந்த அளவுக்கு வந்து ஒரு ஆபத்தை உண்டு பண்ண தேவன் பார்க்கும்போது இந்த பஸ்கா பண்டிகை முன்னிட்டு ஒரு நிழலான ஒரு பாடமா நமக்கு எச்சரிக்கப்பட்டிருக்கிறார். இந்த புளித்தமா குறித்து நம்ம எவ்வளவா எச்சரிக்கையா கவனமா இருக்குன்னு சொல்லி பார்க்கும்போது, கொஞ்சம் புளித்தமா எப்படி முழு மாவையும் புளிக்க வச்சு அதை கெட்டு போக செய்தோ நம்ம அந்த மாதிரி அந்த விஷயத்துக்கு கவனமா இருக்கணும். வாசிக்கலாம். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 9வது வசனம். புளிப்புள்ள கொஞ்சம் மாவானது பிசைந்த மாவு அனைத்தையும் உப்ப பண்ணும். அதாவது புளிக்க வைக்கிறது மட்டும் இல்லாம அந்த இடத்தை இடம் கொள்ளாத மட்டும் உபரியாயிடும், பெருசாயிடும். அந்த இடத்த வந்து அதை ஒரு நிமிஷம் சொல்லி பார்க்கணும். அப்ப இப்படி புளித்த மாவு குறித்து தேவன் பைபிள் சொல்லப்பட்ட காரியங்கள் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். எந்த பஸ்காவை குறித்து தேவனே அந்த புளித்த மாவு குறித்து சொல்லும் பொழுது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த புளித்த மாவு குறித்து அவரே அவருடைய வாயில் சொல்லக்கூடிய காரியங்களை நம்ம வரிசையா பார்க்கலாம். இப்போ நம்ம என்ன புளிச்ச மாவு பார்க்க போறோம்னா பரிசேயருடைய புளித்த மாவு. வாசிக்கலாம். லூக்கா 12ஆம் அதிகாரம் 1வது வசனம். லூக்கா 12:1. அத்தருணத்திலே அநேகம் ஆயிரம் ஜனங்கள் ஒருவரை ஒருவர் மிதித்துத்தக்கதாக கூடி வந்திருக்கையில் அவர் முதலாவது தம்முடைய சீஷரை நோக்கி, நீங்கள் மாயமாகிய பரிசேயருடைய புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையா இருங்கள். இப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒரு புளித்த மாவு குறித்து எச்சரிக்கையா சொல்லும் பொழுது நம்ம கண்டிப்பா கவனத்தில் போகணும்னா, பரிசேயர்கள் எப்படின்னா வெளி வேஷமாகிய மாய்மாலம் செய்யக்கூடிய ஒரு புளித்த மாவு குறித்து எச்சரிக்கையா இருக்கு என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கூறுவதை நம்ம பார்க்கணும். இதே போல ஒரு இடத்துல பார்க்கும்போது இந்த பரிசேயர்கள் தவறான போதனைகளை கண்டித்து இயேசு கிறிஸ்து ஒரு வசனம் சொல்றாரு. மத்தேயு 16ஆம் அதிகாரம் 12வது வசனம். அப்பொழுது அவர் அப்பத்தின் புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையா இருக்க வேண்டும் என்று சொல்லாமல் பரிசேயர் சதுசேயர் என்பவர்களின் உபதேசத்தை குறித்து அப்படி சொன்னார். 5ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. அப்பதான் அவருடைய எதுக்காக சொல்ல வராருன்றது தெரியும். அவருடைய சீஷர்கள் அக்கறை சேர்ந்த போது அப்பங்களை கொண்டு வர மறந்து போனார்கள். இயேசு அவர்களை நோக்கி, பரிசேயர் சதுசேயர் என்பவர்களின் புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையா இருங்கள் என்றார். பார்க்கும்போது அப்ப அவங்க சாப்பிடக்கூடிய அப்பத்தை தான் கொண்டு வர வேணும்னு சொல்லி அதுக்கு எச்சரிக்கையா இருக்குன்னு சொல்லும்போது அது இல்லை. இந்த சதுசேயர் பரிசேயருடைய புளித்த மாவு குறித்து எச்சரிக்கையான்னு சொல்லும்போது இப்போ வேற பக்கத்தில் பார்க்கும்பொழுது சில இடங்கள்ல சில தீமையான ஒரு செல்வாக்கு அல்லது அதிகாரத்தை குறித்து அந்த புளித்த மாவுக்கு ஒப்பிடுறதை நம்ம சொல்லி பார்க்கணும். ஏன்னா பரிசேயருடைய போதனைகள் எப்படி இருக்குன்னு பார்த்தா அவருடைய உபதேசங்கள் அவர்களுடைய மனப்போக்கு தகுந்த மாதிரி இருக்குமே ஒழிய தேவனுடைய சித்தத்திற்காக தான் இருக்காதுன்னு சொல்லி பார்க்கணும். அது மட்டும் இல்லாம அவர் மனசுல என்ன அவங்களுக்கு அடியான ஆழமான என்ன இருக்குன்னு சொல்லி பார்க்கும்போது சபையார் மீது ஆதிக்கம் செலுத்துவது. அது மட்டும் இல்லாம சபை மக்களை தேவன் பக்கம் திருப்பாம தங்களுக்கு கீழே தங்களுக்கு அடிமையா தங்களுக்கு சேவை செய்வதே அவங்களுடைய போதனைகள் இருந்தால் சொல்லி பார்க்கணும். அது மட்டும் இல்லாம பரிசேயர்கள் தங்களை தாங்களே நீதிமன்றம் சொல்லிக்குவாங்க. அவங்க சொல்லிக்குவாங்க. அதுக்கு வந்து ஒரு கூட்டம் அவங்க சுத்தி இருக்கும். அப்போ அது மட்டும் இல்லாம அந்த பெருமை எடுத்துக் கொண்டவரையும் சபை மக்களை கேவலமா நடத்துனாங்க. அது எப்படின்னா எந்த அளவுக்கு அவங்க தங்களை நீதிமானாக்கி கொண்டு காமிச்சுட்டாங்கன்னு சொல்லி பார்க்கும்போது இயேசு கிறிஸ்துவை அவர் எப்படி குறிப்பிடுறாருன்னா ஒரு ஊமையில குறிப்பிடுறாரு. வாசிக்கலாம். லூக்கா 18ஆம் அதிகாரம் 9லிருந்து 14 வரை. அன்றையும் தங்களை நீதிமான்கள் என்று நம்பி மற்றவர்களை அற்பமாய் எண்ணின சிலரை குறித்து அவர் ஒரு ஊமையை சொன்னார். 2 மனுஷர் ஜெபம் பண்ணும்படி தேவாலயத்திற்கு போனார்கள். ஒருவன் பரிசேயன், மற்றவன் ஆயக்காரன். பரிசேயன் நின்று
தேவனே, நான் பரிகார, அநியாயக்கார, விபசாரக்கார ஆகிய மற்ற மனுஷரைப் போலவும் இந்த ஆயக்காரனைப் போலவும் இராததினால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன். என் சம்பாத்தியத்தில் எல்லாம் தசமபாகம் செலுத்தி வருகிறேன் என்று தனக்குள்ளே ஜெபம் பண்ணினான். ஆயக்காரன் தூரத்திலே நின்று தன் கண்களையும் வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலே அடித்துக் கொண்டு, தேவனே, பாவியாகி என் மேல் கிருபையாயிரும் என்றான். அவன் அல்ல, இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு திரும்பி போனான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் தன்னை உயர்த்துகிற எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்றார். இந்த வசனத்துல அந்த பரிசேயன் தன்னைத்தானே உயர்த்தி பெருமடிச்சுக்கிறார். அதாவது உபவாசம் பண்றதும் தேவனுக்கும் சேவை செய்யறதும் அவருக்கு பண்றதும் பெருமெடுக்கக்கூடிய காரியம் இல்லை. அது மட்டும் இல்லாம அடுத்து பாத்தீங்கன்னா அந்த ஆயக்காரனை குற்றப்படுத்துகிறார். அப்ப அந்த அளவுக்கு அந்த ஆயக்காரனை அவர் தியானிக்கிறார். அவனை தகுதி இல்லாம உள்ள ஆராய்ச்சி பார்க்கறது இல்லாம அவனை குறித்து அவன் தகுதி குறித்து அவனை குறைகால குறித்து என்ன பண்றாருன்னா தேவனிடத்துல குறையா சொல்றேன்னு சொல்லி பார்க்கணும். அது மட்டும் இல்லாம வரி வசூல் செய்யற ஆயக்காரன் பார்க்கும்போது மனத்தாழ்மையை பாராட்டிய கர்த்தரை இயேசு கிறிஸ்து எப்படி சொல்றாருன்னா, நான் உங்களுக்கு சொல்கிறேன், பரிசேயனை விட ஆயக்காரனே அதிக நீதியுள்ளவனாக தன் வீட்டிற்கு போகிறேன்னு சொல்லி இயேசுவே சாட்சி கொடுக்குறாரு. அப்போ இந்த ஆயக்காரர்கள் மட்டும் சரியானவங்களா? வரி வசூல் பண்றவங்க எப்படி சொல்றாங்க வேதத்துல, அவர்கள் மோசடிக்காரர்கள் வசனம் சொல்லுது. ஏன்னா அவங்க வரி வசூல் பண்ணி ராஜாவிட்ட முழுமையாக கொடுப்பாங்கன்னு தெரியாது நமக்கு. ஆனால் அவர்கள சிலர் என்ன பண்றாங்கன்னா இயேசு கிறிஸ்து வார்த்தைக்கு செவி கொடுத்தாங்க. அவங்களுக்கு கூட இயேசு கிறிஸ்து உதவி பண்ணுறதுக்கு ஒரு முயற்சி பண்ணாரு. அப்போ வரி வசூல் செய்கிறவங்களை பார்க்கும்போது குறைஞ்சது 2 பேர் இயேசு கிறிஸ்து வாழ்க்கையை கீழ்படுத்தி அவங்க சீசராக வந்தாங்க. யாருங்க? மத்தேயு மற்றும் சகேயு. அப்போ மத்தேயு வந்து ஒரு முதன்மையான வசூல் பார்க்கணும். சகேயு பார்க்கும் பொழுது அவர் அநியாயமே வரி வசூல் பண்ணுறவர். அப்போ எப்படிப்பட்ட கடினமான மதிப்போட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவங்களுக்கு ஒரு ரட்சிப்பை ஏற்படுத்தி கொடுக்குறாரு சொல்லி பார்க்கணும். அப்போ தேவன் நமக்கு வந்து பார்க்கும்போது யாரையுமே உலகத்தில் எந்த மனுஷனை படித்தாலும் ஏதாவது ஒரு சின்ன அளவுக்கு ஒரு திறமை அவர்கிட்ட இருக்கும், ஏதாவது ஒரு தாழ்ந்து இருக்கும். யாரையுமே அவங்க வெளியே ஒரு சோம்பேறியாக வீட்டில் படுத்துனா கூட அவனை தேடி பார்க்கும்போது அவங்ககிட்ட ஏதோ ஒரு நல்ல ஒரு காரியம் இருக்கும். அப்போ என்னன்னா நம்ம என்ன பண்ணுறோம், நம்முடைய தாளந்துகள், நம்முடைய பொறுப்புகள், நம்முடைய திறமைகளை வந்து காரணமாக வச்சு மற்றவங்களை குறைவுப்பட்டவங்க நம்ம நினச்சிக்கிறோம். அவங்களோட தோல்வி என்ன பண்ணுறோன்னா அவங்களுக்கு தகுதி இல்லை சொல்லிட்டு முத்திரை குத்திட்டு அந்த காரணமே நம்ம பரிசேகிறப்ப என்ன பண்ணுறோன்னா நம்ம உயர்ந்தவங்களாம் நம்மளுக்கு கல்வி தரமா நம்ம தான் சரி, நம்ம செய்கிற வேலை மட்டும்தான் சரி அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்களை குற்றப்படுத்துற மாதிரி கூடிய ஒரு குளிப்பு நம்ம எப்படி காணப்படக்கூடாது. ஒருவேளை அப்படிப்பட்ட ஒரு குளிப்புள்ள எண்ணம் மேட்டுமையான நின்று இருந்தால் அதை நம்ம உடனே விட்டு ஒழிக்கணும். ஏன்னா அன்பின் பிரவாகத்தை நம்ம நிறைவேற்றவே முடியாது சொல்லி பார்க்கணும். வாசிக்கலாம் 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 4-7 வரை. அன்பு சிஸ்டர் 1 வாசிங்க, 1-7 வரை. நான் மனுஷர் பாஷைகளையும் தூதர் பாஷைகளையும் பேசினாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் சத்தமிடுகிற வெண்கலம் போலவும் ஓசையிடுகிற கைத்தாளம் போலவும் இருப்பேன். நான் தீர்க்க தரிசன வரத்தை உடையவனா இருந்து சகல ரகசியங்களையும் சகல அறிவையும் அறிந்தாலும் மலைகளை பேர்க்கத்தக்கதாக சகல விசுவாசம் உள்ளவனா இருந்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் நான் ஒன்றும் இல்லை. சகித்த சுட்டறிக்கை கொடுத்தாலும் அந்த காலத்துல அன்பு இல்லைன்னா ஒண்ணுமே இல்லை. தேவனை பாருல அவன் என்ன ஆளா இருந்தாலும் சரி, அது ஒண்ணுமே இல்லை சொல்லிட்டு வசனம் சொல்லுது. எனக்கு உண்டான யாவற்றையும் நான் அன்னதானம் பண்ணினாலும் என் சரீரத்தை சுட்டெரிக்கப்படுவதற்கு கொடுத்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் எனக்கு பிரயோஜனம் ஒன்றும் இல்லை. அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. அன்புக்கு பொறாமை இல்லை. அன்பு தன்னை புகழாது, இருமாப்பா இராது, அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது, சினமடையாது, தீங்கு நினையாது, அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும், சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும். அப்ப இந்த அன்பின் பிரமாணத்தை நிறைவேற்றுவது நம்முடைய டாஸ்க். இதுதான் நம்முடைய வேலையே. இந்த அன்பின் பிரமாணத்தை நிறைவேற்றாத போது என்ன தேவனை பாருங்க நம்ம ஒண்ணுமே இல்லை சொல்லி பார்க்கணும். அப்போ பார்க்கும்போது அப்போஸ்தலர் பவுல் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கூட வாழ்ந்த ஒரு மனுஷன் இல்லை. ஆனால் அவர் அப்போஸ்தலராக நியமிக்கப்படும் பொழுது அவனுடைய எண்ணம் எப்படி பார்க்கலாம். 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 15ஆவது வசனம். 1 தீமோத்தேயு 1:15. பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்தியமுமானது. அவர்களில் பிரதான பாவி நான்.
பாவிகள் ரட்சிக்க தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வந்தாருன்றது எல்லாத்துக்கும் சமமான ஒண்ணு. ஆனா இவர் என்ன சொல்றாருன்னா பாவின்னு மட்டும் சொல்லல, பாவியிலே பிரதான பாவின்னு சொல்றாரு. அப்போ பரிசேயர் சதுசேயருக்கு உண்டான காரியம் பார்க்கும்போது இவர் எப்படிப்பட்ட ஒரு தாழ்மை பார்த்தீங்களா அவர்கிட்ட. அப்போ இப்படிப்பட்ட தாழ்மை தான் பார்க்கணும் ஒழிய மற்றவங்க குறைகளை பார்க்கக்கூடாது. ரெண்டாவது இவர் தன்னையே பாவை ஒத்துக்காக மற்றவங்களை பார்த்து மற்றவங்களுக்கு பாவி நானும் ஒரு பாவின்னு சொல்லலை. அதை வந்து நம்ம கவனிக்கணும். பரிசேயர் பார்க்கும்போது மற்றவர்கள் முன்பாக தங்களை தாங்களே நீதிமானாக மட்டும் காட்டிக்கிறது மட்டும் இல்லாமல் சபை மக்கள் மத்தியில் ஒரு முதன்மையான ஒரு இடத்தையும் பெரிய பெரிய பட்டங்களையும் அவங்க விரும்பினாலும் சொல்லி பார்க்கணும். ஆசிரியர் மத்தேயு 23:1-7 வரை. பின்பு இயேசு ஜனங்களையும் தம்முடைய சீஷர்களையும் நோக்கி, வேத பாரகரும் பரிசேயரும் மோசேயினுடைய ஆசனத்தில் உட்கார்ந்திருக்கிறார்கள். ஆகையால் நீங்கள் கைக்கொள்ளும்படி அவர்கள் உங்களுக்கு சொல்லுகிற யாவையும் கைக்கொண்டு செல்லுங்கள். மோசேயோட நியாயப்பிரமாணத்தை செய்ய சொல்லி அவங்க செய்யறாங்க, ஆனா அதை அவங்க செய்ய மாட்டாங்க. அப்ப நான் ஒரு ஆலோசனை சொல்றேன்னாக்கா முதல்ல அதுக்கு நான் சரியா இருக்கணும். நான் சரியில்லாத ஒரு ஆலோசனை சொல்லும்போது ஆலோசனைக்கு மதிப்பு இருக்காது. அவர்கள் செய்கையின் படியோ செய்யாதிருங்கள், ஏனெனில் அவர்கள் சொல்லுகிறார்கள், சொல்லியும் செய்யாதிருக்கிறார்கள். சுமப்பதற்கரிய பாரமான சுமைகளை கட்டி மனுஷர் தோள்களின் மேல் சுமத்துகிறார்கள், தாங்களோ ஒரு விரலினாலும் அவைகளை தொட மாட்டார்கள். தங்கள் கிரியைகளெல்லாம் மனுஷர் காண வேண்டும் என்று செய்கிறார்கள். தங்கள் காப்பு நாடாக்களை அகலமாக்கி தங்கள் வஸ்திரங்களின் தொங்கலை பெரிதாக்கி விருந்துகளில் முதன்மையான இடங்களையும் ஜப ஆலயங்களில் முதன்மையான ஆசனங்களையும் சந்தை வெளிகளில் வந்தனங்களையும் மனுஷரால் ரவி ரவி என்று அழைக்கப்படுவதையும் விரும்புகிறார்கள். அப்ப அவங்க விருப்பம் எல்லாம் தங்களை தங்களை புகழ்ந்துக்கணும், அவங்களே புகழ்ந்துக்கிறது இல்லாம அப்படிப்பட்ட ஒரு கூட்டத்துக்குள்ள இருக்கிறதையும் அவங்க அந்த பெருமை அளிக்கிறது தான் விரும்பணும்னு சொல்லி பார்க்கணும். ஆனா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பார்க்கும்போது அவர் பெரியாரு தேவனு ஒரே குமாரனாக இருந்தோம். அவர் என்ன மனத்தாழ்மையை கற்றுக்கொண்டார். எபிரேயர் 5:8 பார்க்கும்போது அவர் குமாரனாக இருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படியை காற்றுக்கொண்டு பார்க்கணும். அப்போ வந்து எங்கும் ஏன்னா அந்த சராசரத்துக்கே தேவனாகி வந்து பார்க்கும்போது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அதுக்கு சுதந்திரமாக இருக்காரு. எங்கேயாவது எந்த இடத்துலையாவது அவர் பிரசங்கம் பண்ணும் பொழுது நான் யார் தெரியுமா, எங்க அப்பா யார் தெரியுமா, என்னுடைய இது என்னன்னு சொல்லிட்டு அவர் எதையுமே அங்கே சொல்லலை. அவர் என்ன பண்ணாருன்னா ஏன்னா அந்த அவர் என்ன நோக்கத்துக்காக அந்த பூமிக்கு வந்தாரோ அவர் அந்த மைண்டில் சிந்தனை இருந்தனால்தான் அவர் கீழ்ப்படுதலை கற்றுக்கொண்டார். அதாவது தேவ பிதாவுக்கு கற்றுக்கொண்ட கீழ்ப்படியை கற்றுக்கொண்டு நமக்கு வந்து ஒரு ஆலோசனை கொடுத்தா சொல்லி பார்க்கணும். ஒரு சமயம் பார்க்கும்போது ஒருத்தர் அந்த பக்கம் போகும்போது நல்ல போதகரே என்று சொல்லும்போதே சொல்றாரு, நல்ல போதகர் நீ என்னையே அழைக்கிற, இந்த தேவன் தவிர ஒருவர் நல்லவர். அப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நல்லவர் இல்லையா? அவர் சொல்றாரு பிதாவை கண்டவன் என்னை கண்டு சொல்லும் பொழுது இப்போ பிதாவும் நானும் ஒரே மனையில் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது அது நல்லவன் சொல்லி தேவனை தவிர யாருக்கும் அந்த வாய்ப்பை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கொடுக்கலன்னா இந்த இடத்துல அவர் தாழ்மையை வாழ்ந்து காட்டுறான்னு சொல்லி பார்க்கணும். பஸ்கா சமயத்தில் கூட என்ன பண்றேன் நான் சீசோடைய கால்களை கழுவுனது மாத்திரம் இல்லாம அது கற்றுக் கொடுக்குறாரு. அதாவது தாழ்மைனா எப்படி இருக்கணும், அதாவது போய் யாரும் முகத்தை அவர் கழுவல, கைகளை கழுவல, கால் அப்படின்றது நம்ம அசுத்தத்துல வந்திருப்போம். கால் கழுவுனா அந்த அளவுக்கு ஒரு சகோதரன் சகோதரிக்கும் கீழே இறங்கி ஊழியம் பண்ற தாழ்மையில அந்த காலத்தை வந்து அவர் செஞ்சு கற்றுக்கொடுத்தான்னு பார்க்கணும். மனத்தாழ்மையா இருக்கிறத வாயின் வார்த்தையை அவர் சொல்லாம அவர் வாழ்ந்து காட்டுறத சொல்லி பார்க்கணும். அது மட்டும் இல்லாமல் ஒரு உண்மை கிறிஸ்துவன், அதாவது கிறிஸ்துவை உடையவர்கள் கிறிஸ்துவோட தங்கள் சிந்தனையில வச்சிருக்கிறவங்க என்ன பண்ணுன்னா சக சகோதர சகோதரர்களுக்கு என்னன்னா உதவி செய்யணும், அதாவது ஊழியம் செய்யறதுக்கு முன் வர வேண்டும், வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடாதுன்னு சொல்லி பார்க்கணும். வாசிக்கலாம் கலாத்தியர் 5:13 13வது வசனம். கலாத்தியர் 5:13. சகோதரரே, நீங்கள் சுயாதீனத்திற்கு அழைக்கப்பட்டீர்கள். இந்த சுயாதீனத்தை நீங்கள் மாம்சத்திற்கு ஏதுவாக அனுசரியாமல் அன்பினாலே ஒருவருக்கொருவர் ஊழியம் செய்யுங்கள். நாம் எப்படிப்பட்ட அழைப்புகள் இருக்கிறோம்? சுயாதீனம். நமக்கு ஒரு சுதந்திரம் இருக்குது, சுதந்திரத்துக்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்போ அந்த சுதந்திரத்தை வச்சு நம்ம எப்படி வேணாலும் இருந்துக்கலாம். ஆனால் அந்த சுதந்திரம் மாமிசத்துக்கு போனதுன்னா இந்த மாமிசம் என்ன விரும்புங்க? பெருமை, புகழ், மேட்டுமையா இருக்கணும், நம்மளை எல்லாரும் புகழணும், நம்மளை மட்டும்தான் புகழ்னு நினைக்கக்கூடிய இந்த மாதிரி மாமிசத்துக்கு கொண்டாட சுதந்திரத்தை நீங்கள் பயன்படுத்தாம அன்புடன் ஒருவருக்கு ஒரு பணிவிடை செய்யறதுனால்தான் இந்த கால் கழுவ சம்பவத்தை கர்த்தராகிய இயேசு சொல்லி கொண்டாட சத்தியத்தை வெளிப்படுத்தலாம் சொல்லி பார்க்கணும். அடுத்து பார்க்கும்போது சதுசேயரை பிடித்தமாகும். வாசிக்கிற மத்தேயு 16:12-11-12. மத்தேயு 16:11-12. பரிசேயர் சதுசேயர் என்பவர்களின் புளித்த மாவுக்கு எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும் என்று நான் சொன்னது அப்பத்தை குறித்து சொல்லவில்லை என்று நீங்கள் உணராதிருக்கிறது எப்படி என்றார். அப்பொழுது அவர் அப்பத்தின் புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும் என்று சொல்லாமல் பரிசேயர் சதுசேயர்
சதுசேயர் என்பவர்களின் உபதேசத்தை குறித்தே அப்படி சொன்னார் என்று அறிந்து கொண்டார்கள். அப்ப பரிசேயருக்கும் சதுசேயருக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை. அவர்கள் சபை மக்களை கீழ்த்தரமா நடத்துவது மட்டும் இல்லாம அவங்க தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளேயும் தங்களுடைய அதிகாரத்தில் இருக்குன்னு சொல்லி விரும்பணும் சொல்லி பார்க்கணும். அப்ப சதுசேயர்கள் எப்படிப்பட்டவர்கள்னா தெய்வத்தை எடுத்துக்க முழுமையாக எதிரானவர்கள். நீங்க எங்கேயாவது பாத்தீங்கன்னா பரிசேயர் சதுசேயர் ஏறதுலாம் பாத்தீங்கன்னா கர்த்தர் இயேசுக்கு சுவிசேஷத்துக்கு சப்போர்ட்டா இருந்திருக்க மாட்டாங்க. அவர் எந்த விதத்தையாவது போய் அந்த ராஜா கிட்ட மாட்டோம்னு சொல்லி எதிராக தான் பேசியிருக்கோம்னு சொல்லி பார்க்கணும். ரெண்டாவது முக்கியமாக அந்த சதுசேயருடைய முக்கியமான எதிரான ஒரு காரியம் பார்க்கும்போது உயிர்த்தெழுதல் இல்லை என்பதில் வைராக்கியமா இருந்தாங்க. இப்போ உயிர்த்தெழுதல்னா எப்படி? அப்போ எதுக்காக கர்த்தர் இயேசு கிறிஸ்து வரணும்? அப்போ எப்படிப்பட்ட எதிர்ப்பாளர் பாருங்க. வாசிக்கலாம் லூக்கா 20ஆம் அதிகாரம் 27ஆவது வசனம். லூக்கா 20:27. உயிர்த்தெழுதல் இல்லை என்று சாதிக்கிற சதுசேயரில் சிலர் அவரிடத்தில் உயிர்த்தெழுதல் இல்லைன்றது சாதிக்கிறவங்க அந்த 20ஆம் அதிகாரம் முழுசுமே பார்த்தீங்கன்னா எந்த விதத்திலேயாவது இயேசு கிறிஸ்துவிட்ட வந்து பேசிட்டு இருப்பாங்க. நீ வந்து ராயை பத்தி என்ன நினைக்கிற, ராயத்துக்கு நீ என்ன கொடுக்க போறேன்னா அந்த வெள்ளிக்காசு என்ன இருக்குன்னு கேட்பாரு. அதை வந்து பார்த்தீங்கன்னா ராயனோட சிம்பிள் வந்து ராயனுக்கு சிம்பிள். தேவனுக்கு நிறைய அந்த வசனம் பூராவே அவங்க வந்து அவரை வந்து எப்படி வந்து பிடிக்கலான்னு சொல்லி கேட்டு இருப்பாங்க. அப்போ அது மட்டும் இல்லாமல் இது தீமைக்கும் ஒரு அக்கிரமத்துக்கும் அடையாளமாக இருக்குதுன்னா கர்த்தராக இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுதல் நம்பாதவர்கள்ட்ட நம்ப வச்சுட்டாங்க. என்ன ஆகும்? இது வந்து உபதேசத்தில் கர்த்தராக இயேசு கிறிஸ்து உபதேசத்தில் சிறிய பகுதி தான். ஆனால் இந்த சிறிய பகுதி என்ன பண்ணா இது தவறான இந்த உபதேசம் மாபெரும் கூட்டத்துக்குள்ள ஒரு குளிப்பை உருவாக்கி என்ன பண்ணா அனைவரும் நம்ப செஞ்சது உயிர்த்தெழுதல் இல்லை அப்படின்ற ஒரு காரியம். இதுதான் கர்த்தராக இயேசு கிறிஸ்து சொன்னார். பார்க்கலாம் மத்தேயு 5ஆம் அதிகாரம் 20ஆவது வசனம். மத்தேயு 5:20. வேதபாரகர் பரிசேயர் என்பவர்களுடைய நீதியிலும் உங்கள் நீதி அதிகமாக இராவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். பரலோக வாய்ப்பு பிரவேசிக்கணும்னா என்ன இருக்கணுமா? நீதி எப்படிப்பட்ட நீதி? அவங்க எப்படின்னா அதாவது இந்த நியாயப்பிரமாணத்தை வந்து பார்க்கணும் சட்டத்தை மக்கள் மத்தியில் கடுமையாக பின்பற்றுறாங்க. அதாவது வைராகமே இருந்தாங்க. அதுக்காக அவங்க மக்கள் எப்படி வேணாலும் கண்டிச்சாங்க. அதை வந்து அவங்க வழி விலகவே இல்லை. அந்த அளவுக்கு வைராகியம். அப்போ நம்ம எப்படி வைராகியமாக இருக்கும்? ஏன்னா அவங்க சடங்காச்சாரத்துக்கு இந்த பாரம்பரியத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்தாங்க. பார்க்கும்போது இந்த சடங்காச்சாரம் இன்னமும் பார்க்கும்போது அந்த ஆட்சி சபையில் இருக்கும். இன்னைக்கு அந்த சடங்கு பண்ணுறது மாலை உருட்டுறது அவங்க ஆராதனை முறைமையெல்லாம் பாருங்களேன். ஒரு சிலை வழிபாடு அந்த சைன்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறது இல்லை ஒரு சடங்கு மாதிரி இருக்கக்கூடிய அந்த சத்திய காரியம் இருக்காது. இந்த சடங்காரத்துக்கும் பாரம்பரியத்துக்கும் ஒரு முக்கியத்துவம் கொடுத்தாங்க. அதை நிறைவேற்றத்துக்கு அவ்வளோ வைராகியமாக இருக்கும் பொழுது அதை காட்டிலும் இந்த ராஜ்யத்தின் நற்செய்தி வேறு இருக்குதுங்க. ராஜ்யம் நமக்குள்ள எங்கே இருக்குதுங்க? நமக்குள்ள இருக்குது. நமக்குள்ள தான் இந்த ராஜ்யம் எப்படின்னா எப்படி அந்த புளித்த கண்ணுக்கு தெரியாம யாரு கண்ணுக்கு தெரியாத பரவுதோ நமக்குள்ள அந்த ராஜ்யத்தின் நற்செய்தி தான் இந்த உலகத்துல கண்ணுக்கு தெரியாம பரவும். ஏன்னா இருந்து எப்படி உலகம் போற எப்படி பரவுச்சுங்க? யாரும் நம்ம பரவுச்சு? யாராவது போய் பார்த்தோமா நம்ம அதை? இப்போ நம்ம இந்தியாவில் தோமா வந்தாருங்க, யாருக்காவது தெரியுமா அது என்னைக்கு வந்தாருன்னு? இன்னமும் நேற்று வந்து எனக்கு 300 வருஷம் முன்னாடி வெள்ளக்காரன் வந்து கிறிஸ்துவ மதத்தை கொண்டு வந்துருன்னு பேசிட்டு இருக்கிறாங்க. எப்போ 70ஆம் நூற்றாண்டிலே நம்ம தோமா இங்கே வந்து சத்தியத்தை வந்து வச்சிருக்கிறார். யாருக்கா தெரியுமா? எப்படி பரவச்சு? இந்தியாவில் ஒரு 3% பேர் கிறிஸ்துவர்கள் இருக்கிறாங்க. இது எப்படி இந்த புளிப்பு பரவச்சு? இந்த ராஜ்யம் எப்படி பார்த்து நமக்குள்ள இருந்து பரவணும். அப்போ நம்ம அந்த ராஜ்யத்தை கட்டுறதுக்கு நம்ம எவ்வளோ ஒரு வைராகியமாக இருக்கணும் வாசிக்கலாம். அதாவது இந்த பாரம்பரியம் அப்படின்ற காரியம் நீங்கள் பார்க்கும்போது அநேக சபையில் அந்த பாரம்பரிய கட்டுப்படவே மாட்டேங்கிறாங்க. சத்தியத்துக்கு முக்கியத்துவம் காட்டிலும் இந்த சடங்காச்சாரத்துக்கு இந்த பாரம்பரியத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறான்னு சொல்லிப்பாங்க. வாசிக்கலாம் மத்தேயு 15ஆம் அதிகாரம் 1-3 மற்றும் 6. அப்பொழுது எருசலேமில் இருந்து வந்த வேதபாரகரும் பரிசேயரும் இயேசுவினிடத்தில் வந்து உம்முடைய சீஷர்கள் முன்னோர்களின் பாரம்பரியத்தை ஏன் மீறி நடக்கிறார்கள்? கை கழுவாமல் போஜனம் பண்ணுகிறார்களே என்றார்கள். அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக நீங்கள் உங்கள் பாரம்பரியத்தினாலே தேவனுடைய கற்பனையை ஏன் மீறி நடக்கிறீர்கள்? பாருங்க, பாரம்பரியத்தை குறித்து நான் கருத்து சொல்லல, கர்த்தர் இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்காரு. பாரம்பரியம் ஒருபோதும் பரலோகத்துக்கு கொண்டு போகாது. 6ஆம் வசனம், உங்கள் பாரம்பரியத்தினாலே தேவனுடைய கற்பனையை அவமாக்குகிறீர்கள். அந்த பாரம்பரியம் தேவனுடைய கற்பனையினுடைய சத்தியத்தை அவமாக்கக்கூடிய காரியமா இருக்குன்னு சொல்லிப்பாங்க. அடுத்ததாக பார்க்கும்போது ஏரியாவுக்கு பிடித்தமாகும். மார்க் 8ஆம் வசனம் 8ஆம் அதிகாரம் 15ஆவது வசனம். மார்க் 8:15. அவர் அவர்களை நோக்கி நீங்கள் பரிசேயருடைய புளித்தமாவை குறித்தும் ஏரோதின் புளித்தமாவை குறித்தும் எச்சரிக்கையா இருங்கள் என்று கற்பித்தார். அப்ப ஏரோதுன்னா யாருங்க? ஏரோது வந்து ஒரு ராஜா, மன்னன். 12 வகையான ஏரோது ராஜாக்கள் இருக்கிறாங்க. இப்போ ஏரோதுன்னு பார்க்கும்போது அவங்க பார்த்தீங்கன்னா அரசியல் அமைப்பு கொண்டவங்க, அரசியல் செல்வாக்கு உள்ளவங்க. ஏன்னா கர்த்தர் இயேசு கிறிஸ்து வந்து அவர் பிறந்தாருன்னா இந்த ராஜ்யத்துக்கு ஆபத்துன்னு அவங்க சாஸ்திரிகள் மூலம் சொல்லும்போது என்ன பண்ணுறாங்க? அவங்க 2 வயசு குழந்தையெல்லாம் கொலை சொல்லிட்டாரு, கொண்டாங்க இல்லைங்களா? எந்த அளவுக்கு அவன்
அந்த ராஜா வந்து ஈவிரக்கம் இல்லாம அந்த அரசியல் நடத்தலாம் சொல்லிப்பாங்க. அப்ப ஏராளம் பிடித்தமா என்பது ஒரு பக்தியற்ற உலக பிரகாரமான ஒரு ஆவியை கொண்டது, கோழித்தனத்தின் செல்வாக்கு உடையதாக சொல்லிப்பாங்க. ஏன்னா தன்னுடைய மக்களுடைய குழந்தைகளை கொண்டதுக்கு அவர் ஆர்டர் போடுறேன்னு எந்த அளவுக்கு அவங்க வந்து மோசமான ஒரு ஆளாக இருப்பாங்கன்னு சொல்லி பார்க்கணும். அப்ப ஏராளம் என்பது ஒரு அரசியலின் பெயர். அப்ப ஏராளம் பிடித்தமாகும் போது அரசியல் செல்வாக்கு பிடிக்கிறதா சொல்லி பார்ப்போம். அப்ப அந்த அரசியல் என்னங்க, அதிகாரமும் பதவி ஆசை தான் இருக்கும். இந்த பதவி ஆசைக்காக என்னென்ன பண்ணுவாங்க. உலகத்தில் பாருங்க, ஒரு கட்சி இருக்குதுன்னா, இப்போ தமிழ்நாடு முழுக்க ஒரு கட்சி இருக்குது, அது ஒரு முதலமைச்சர் இருப்பார், அவருக்கு கீழே வந்து அமைச்சர்கள் இருப்பாங்க, ஒவ்வொரு மாநிலத்திலையும் எம்எல்ஏக்கள், அப்படி கவுன்சிலரும் இருப்பாங்க. இப்போ பார்க்கும்பொழுது ஒரு கவுன்சிலர் இருப்பார் ஒரு ஏரியாவில், அவர் வந்து அந்த மேற்கொண்டு மேலே இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் சரியில்லாதனால அடுத்த முறை இப்போ ஆளுங்கட்சியாக இருக்கிற கவுன்சிலர் வர முடியாத பார்த்து வாய்ப்புகள் அவங்க நல்லா தெரியும். அதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா, எலெக்ஷன் டைம் கட்சி மாறிடுவாங்க, ஜெயிக்கிறதுக்கு போய் சேர்ந்துடுவாங்க. ஏன்னா அந்த பதவி அவங்களுக்கு இருக்கணும். அப்புறம் பார்க்கும்பொழுது அடுத்து பார்க்கும்போது கவுன்சிலர் தாண்டி பார்க்கும்போது ஒரு எம்எல்ஏ இருப்பார். அப்போ அந்த எம்எல்ஏ பார்க்கும்பொழுது அடுத்த முறைக்கு நமக்கு அந்த எம்எல்ஏ சீட் வரதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த மேலிடத்துக்கு போகும்போது தனக்கு கீழே ஒரு சில ஆள் கூட்டத்தை கூட்டு போய் அவங்க பவர் காட்டுவாங்க. அப்போ முன்னாடி இருக்கிற எம்எல்ஏவை நீ ஏற்றுக்கணும்னு அர்த்தம். இப்போ அரசியலில் பார்க்கும்பொழுது ஒருத்தனை கமுத்துட்டு ஒருத்தனை ஏன் கொலை செஞ்சுட்டு கூட வந்துடுவாங்க. அப்படிப்பட்ட அரசியல் தான் ஏழு கூட அரசியல் சொல்லிப்பாங்க. இப்படிப்பட்ட புலிப்பை இன்னைக்கு வந்து சபைக்குள்ள வந்து பார்க்கும்போது அது சீசர்களுக்கு என்ன பண்ணணும்னா ஒரு அச்சுறுத்தல் தான் இருக்குன்னு சொல்லி பார்க்கணும். ஏன்னா இந்த உலக அரசியல் எப்படிப்பட்ட செல்வாக்கப்படுதுன்னு சொல்லி பார்க்கும்போது அந்த பதவிக்கு வரதுக்காக அவங்க என்ன வேணாலும் செய்வாங்க. ஏன்னா நிறைய பார்க்குறோம், சில சபைகள் எலெக்ஷன் நடக்கும்பொழுது அந்த சிஎஸ்ஐ சபைகளில் அதுக்காக பல லட்சம் செலவு பண்ணுறாங்க. எதுக்கு செலவு பண்ணணும்? நீ சரியான அளவுக்கு சபை மக்கள் தேர்ந்தெடுப்பாங்க இல்லையா? அடுத்த போலீஸ் ஸ்பெஷல் ஆகி போய் ஒரு கால தேர்ந்தெடுக்கப்பட்டாலும் ஒரு சில ஏற்றுக்கிறது இல்லை. அங்கேயே நீ ஆராதனை பண்ண முடியும்னு சொல்லிட்டு நியூஸ் எல்லாம் நம்ம நிறைய பார்க்குறோம். அப்போ சபைக்கும் அரசியலுக்கு என்ன சம்மந்தம்? சபை ஒரு பரிசுத்தமான ஆவிப்பறி காரியங்களுக்கு அரசியலுக்கு என்ன சம்மந்தம்? அப்போ என்ன அவங்க மற்றவங்க ஆபத்தை கொடுத்தது மட்டும் இல்லாமல் இப்படிப்பட்ட புளிப்பு என்ன பண்ணணும்னா சபையில் அது அதுக்கு ஆபத்து கொள்ளணும்னு சொல்லி பார்க்கணும். ஏன்னா இந்த உலகத்தில் பார்க்கும்போது உலகம் இருளான உலகம், சாத்தான் கையில் இருந்த உலகத்தில் இருந்து வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நம்ம மாபெரும் அழைப்பை கொடுத்து நம்ம கொண்டு வந்துருக்கிறார். கொண்டு வந்து வேறு பிரித்து நீங்கள் சபை மக்களாக இருந்து வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருந்து உங்கள் ஓட்டத்தை நிறைவு செய்து நீங்கள் வந்து இடத்துல வந்து சேர சொல்லும்போது நீங்கள் சபையில் எப்படி இருக்குதுங்க? ஒரு சபையில் பார்க்கும்போது ஒரு 20 பேர் 30 பேர் இருந்தால் அவங்க அந்த சபைக்குள்ள ஒரு குழு கூட்டம், அது ஒரு தலைவர், அவருக்கு ஒரு இந்த உலகம் இருக்கிற எல்லா சபைகளிலுமே நடந்துட்டு இருக்கு. இதுதான் அவங்க சொல்லுவாங்க. சில சமயத்தில் பேசிட்டு போது நான் பாலிடிக்ஸ் பண்ணுறேன்னு கேட்பாங்க தெரியுங்களா? அது வந்து சொந்தக்கார மத்தியில் குடும்பத்து மத்தியில் இந்த வார்த்தை வரும். அந்த பாலிடிக்ஸ் எப்படின்னாக்கா ஒருத்தருக்கு எதிரான காரியம், தங்களுடைய அதிகாரத்தை மற்றவங்க மேலே திணிக்கிறது, தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கிற பொழுது இன்னைக்கு சபையில் வந்து இந்த காரியங்கள் அதிகமாக குழுவாருன்னு சொல்லி பார்க்கணும். ஏன்னா அதனால தான் வசனம் சொல்றது, நான் அப்போலோவை சேர்ந்தவனா பவுலை சேர்ந்தவனான்னு ஆதி காலத்து சபையிலே இந்த குழுக்கள் இருந்தது. அப்போ இந்த குழுக்கள் சபையில் சமாதானத்துக்கு உண்டு பண்ணணும்னா கண்டிப்பாக உண்டு பண்ணாது. அப்போ இப்படிப்பட்ட குடிப்பு நம்ம இடத்துக்கு காணப்படாது. அப்போ தேவன் சபை எப்படி இருக்குன்னா அது போராட்டமாக தான் இருக்கும். ஏன்னா இப்போ மக்கள் யார் எதுக்கு போராட்டம் பண்ணுறாங்க? கவர்மெண்ட்டு தான் போராட்டம் பண்ணுறாங்க. இப்போ ரேஷன் கடையில் அரிசி இல்லை இன்னும் கிடையாது, ரேஷன் கடையில் எதுவும் பொருள் இல்லைனாக்கா கோடீஸ்வரம் போராட்டத்துக்கு வருவானா? லட்சத்துக்கு வருவாங்க. ஏழை மக்களும் நடுத்தர மக்களும் பாதிக்கப்படும் தான் போராட்டத்துக்கு வருவோம். யார் எதிர்த்து? கவர்மெண்ட் எதிர்த்து. அப்போ சபைகளில் ஆவிக்குரிய காரியத்தில் வந்து நமக்கு வந்து அரசியல் வந்துச்சுன்னா கண்டிப்பாக அங்கே ஒரு போராட்டமான சூழ்நிலை தான் இருக்குன்னு சொல்லி பார்க்கணும். ஏன்னா அரசியல் அதிகாரத்துக்கும் ஆவிக்குரிய காரியத்துக்கும் துணிகளும் சம்மந்தம் இல்லை. ஏன்னா கதை கேசுக்கு சொல்ற இவர்கிட்ட நீ ராஜாவான் கேட்கணும் என்ன சொல்றாரு? நான் ராஜா தான், இந்த உலகத்துக்குரியது இல்லைன்னா இந்த உலகம் சாத்தானுக்குரியது. அப்போ இந்த ஆவிக்குரிய காரியத்துக்கு அரசியலுக்கு நமக்கு அரசியல் காரியத்துக்கு நமக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? ஏன்னா அரசியல் என்பது உலக காரியம். அப்போ நமக்கு உலகத்தை சார்ந்தவர்கள் அல்ல. நம் சத்திய வார்த்தைகளை நம்ம கவனமாக இருந்தால் நம்ம தேவனால் பிரிக்கப்பட்டிருக்கிறோம் என்ன நமக்குள்ள காணப்படும். வாசிக்கலாம் யோவான் 17ஆம் அதிகாரம் 16 மற்றும் 17. யோவான் 17ஆம் அதிகாரம் 16 மற்றும் 17. அவருடைய பாதத்தருகே முகங்குப்புற விழுந்து அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினார். அவன் சமாரியனாய் இருந்தான். யோவான் 17:16. யோவான் 17:16-17. நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல. அதான் இயேசு கிறிஸ்துவோட இது பாருங்க, நான் உலகத்தார் அல்ல அவங்க சொன்னார் பார்த்தீங்களா? நான் ராஜா தான், இந்த உலகத்தார் அல்ல. அதே போல யார் அவர்கள்? அவர்களும் உலகத்தார். யார் அவர்கள்? நம்ம தான். அப்ப அடுத்த வசனம் வாசி, 17 வாசிங்க. உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம். அப்ப நமக்கு ஒரு பாதுகாப்புக்காக பாருங்க ஒரு ஜெபம் இருக்குது. உங்களுடைய சத்தியம் அவங்களை பரிசுத்தமாக்கும்,
நம்முடைய வசனமே சத்தியம். அப்போ நமக்கு எப்படிப்பட்ட ஒரு பாதுகாப்பு இருக்கணும்னா, இந்த அரசியலில் போய் இந்த அரசியலுடைய பிடிப்புல போய் நம்ம மாட்டிக்காதபடிக்கு நம்ம சத்தியத்துக்குள்ளே இருக்கணும், சத்தியத்துக்குள்ளே கவனமாக இருக்கணும். அந்த சத்தியமே நம்முடைய பாதுகாப்பு சொல்லிப்பாங்க. பரிசேயர் சதுசேயருடைய ஏறுதலுடைய பிடித்தமாக பார்க்கும்பொழுது இது மனித அறிவினாலும் அதிகாரத்தில் உருவாகும் சொல்லிப்பாங்க. அதுல தான் அவங்களுடைய வாதம் பகுத்தறிவு வாதமாக இருந்துச்சு. பகுத்தறிவு வாதம் என்னங்க? பகுத்தறிவு குறித்து யார் பேசுவாங்க? கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க பகுத்தறிவு பேசுவாங்க. ஏன்னா அந்த பகுத்தறிவு கடவுளை நம்ப மாட்டாங்க, எல்லாம் இயற்கை தானா உண்டாக்கப்பட்டதுன்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாம அது மனித அறிவுக்கு உட்பட்டது, மனிதன் தான் பெரிய உலகத்துல, அதாவது ஆராய்வு படிச்சுன்ற மாதிரி இந்த பகுத்தறிவாதம் தான் இந்த பரிசேயர் சதுசேயர் ஏறுதலுடைய காரியமாக சொல்லிப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க எல்லாருமே சுவிசேஷத்தை புறக்கணிச்சாங்க. ஏன்னா சுவிசேஷம் வந்துட்டாக்க இவங்களுக்கு மதிப்பில்லாத போயிடும், ஜனங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு கிடைச்சிடும். இவங்க வந்து நியாயப்பிரமாண சட்டத்தை வந்து ஏற்றுக்க மாட்டாங்க, நமக்கு கீழ்பட்டிருக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு தான் இவங்க 3 பேர் அதை எதிர்த்தாங்கன்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ அவர்கள் தங்களுடைய போதனைகள் மற்றும் செயல்களை மக்களை தவறான வழியில் நடத்தினாங்க. ஒரு சிறியாவை பிடித்தவன் எப்படி முழுமாவும் பிடிக்க வைக்குதோ அது போல தீமையான தவறான போதனைகளை மக்களை கட்டுப்பாடு பண்ணுறதுன்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ சிறியாவில் இருந்தாலும் நம்ம என்னன்னா நம்ம சபை முழுவதும் அதை கெடுக்கணும். சபைக்குள்ளே இந்த பிடிப்பு வந்துச்சுன்னா எப்படி பரிசேயருடைய பிடிப்பு, சதுசேயருடைய பிடிப்பு, ஏழு பிடிப்பு தன்மை நம்ம உலகத்துக்குள்ள காணப்பட்டுச்சுன்னா அது கண்டிப்பாக அது சபையை கெடுக்கணும்னு சொல்லி பார்க்கணும். இதை குறித்து சீசருக்கு அவர் எச்சரிக்கை செய்தார் பார்க்கலாம். இதை குறித்து கத்தரை புத்தகத்தை பண்ணார். அடுத்து பார்க்கும்போது வசனத்தில் 6 வசனம் வாசிக்கிறீங்க. 1-8 ஆதலால் பழைய புளித்த மாவோடு அல்ல. இப்போ நம்ம பார்த்தது பரிசேயருடைய புளித்த மாவு, சதுசேயர் புளித்த மாவு, ஏழு புளித்த மாவு பார்த்தோம். அது பழைய புளித்த மாவு. என்ன பழைய புளித்த மாவு? வசனம் இருக்கீங்க, பழைய புளித்த மாவோடும் அல்ல. பழைய புளித்த மாவுனா ஆதாம் வழியா வந்த நம்முடைய காணப்படக்கூடிய மாமிச சுவாபம் அல்லது ஜென்ம சுவாபம். அது என்ன பாவம்னா மீறுதல் மற்றும் கீழ்ப்படியாது. ஏன்னா ஆதாமியாவோடும் மீறுதல் செஞ்சது மட்டும் இல்லாமல் கீழ்ப்படியும். அதனால அந்த அன்னைக்கு வந்து உலகத்தில் அந்த புளிப்புன்னு சொல்லிப்பாங்க. அது பழைய புளித்தமாவது பாவத்தையும் தீமையும் குறித்ததா இப்படி சொல்லிப்பாங்க. அப்போ நமக்கு வந்து நம்மளுடைய முதன்மையான எதிரிகள் யாரு? இப்போ நம்ம பழைய புளித்தமாகவும் வருகிறோம். இப்போ நம்மளுடைய முதன்மையான எதிரிகள் என்னென்ன? உலகம், சாத்தான், மாமிசம், அதாவது சுயம். அப்போ இந்த 3 காரியங்களும் நமக்கு மிகப்பெரிய உபத்திரம். இதை மேற்கொண்டுதான் இதுல தான் நமக்கு போராட்டம். சகோதரோட போராட்டத்தில் போராட்டம் இல்லை. சகோதரத்துல கருத்து வேறுபாடு வரலாம், அந்த கருத்துக்கள் மோதல்கள் இருக்கலாம். ஆனா அதுக்கப்புறம் என்னன்னா அந்த நன்மை நயக்கத்துக்குள்ள போயிடணும். ஆனா இது நம்முடைய போராட்டமே இந்த உலகம் சாத்தான் மாமிசத்தோட இதெல்லாம் இந்த உபத்திரத்தை மீறதான் கர்த்தர் சொல்றாரு, நான் உபத்திரப்பட்டேன், நான் உங்க கூடவே இருக்குன்னு சொல்றாரு. ஏன்னா இதுல ஜெயிக்க வைக்க நம்மளை அழைச்சிட்டாரு. அவளை உங்களுக்கு தேவன் அழைச்சிட்டு சத்தியத்தை கொடுத்து நீங்க எப்படியோ வாழணும்னு சொல்லலை, அதுக்குண்டான ஏற்பாடுகள் செஞ்சிருக்காரு. ஏன்னா இந்த உலகம் அநியாயமானது, தீமைக்கு முதலிட கொடுக்கக்கூடிய உலகமா இருக்குது. பக்தி என்பது உலகத்துக்கு ஜனங்களுக்கு எப்படி இருக்குங்க? தேவைக்கு இருக்குது. நேற்று வரை கொலை பண்ணிட்டு இருப்பான், கூலிப்படையாளர்கிட்ட அநேக வீட்டில் போய் திருடி போட்டு எல்லா அக்கறும் பண்ணிட்டு இருப்பாங்க. அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா அந்த மாலை போட்டு நான் இந்த மாதிரி கோயிலுக்கு போறேன்னு சொல்லி பக்தி பண்ண போயிடுவாங்க. மாலை இறக்கணும்னா திரும்ப பழையபடி ஆயிரம். அப்போ அந்த பக்தின்றது அவங்களுக்கு கொடுத்தீங்கன்னா ஒரு ஃபேஷன், அதாவது ஒரு எதுக்கு சொல்றதுன்னா ஒரு தேவைக்காக. கொலை பண்றவங்க கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணலைன்னா அந்த அந்த கொலை பாவம்லாம் அவனுக்கு மனசு உறுத்துது. அப்போ கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணிட்டாங்கன்னா அவனுக்கு கடவுள் வந்து அவனுக்கு கூட இருப்பார் நினச்சி போயிட்டுருக்காங்க. அப்போ இந்த பாவம் பார்க்கும்போது ஒரு சாதாரண காரியமாக இன்னைக்கு கருத்தை சொல்லிப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு மனித தன்மையே இல்லாத ஒரு நீதி தான் எனக்கு இருக்குன்னு சொல்லிப்பாங்க. ஏன்னா கொலை பண்ணுறான், அநியாயம் பண்ணுறான், ஒரு ஏழைக்கு ஏதாவது பண்ணுறான்னு போது பணத்தை கொடுத்து அந்த நீதியில அந்த கொலை செய்கிற இடத்துல நான் இல்லவே இல்லை, கத்தில எனக்கு என்னவே தெரியாதுன்னு சொல்லிட்டு அவன் பணம் கொடுத்து பண்ணுறான், நீதி செய்யப்படுது. அவர் அங்கே இல்லவே இல்லைங்க, அவருக்கு கத்தினா என்னன்னு தெரியாது, கொலைனா என்னன்னு தெரியாதுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு இந்த உலகத்தில் நீதி விலை கொடுத்து வாங்கணும்னு சொல்லி பார்க்கணும். அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு இந்த பாலியல் ரீதியான பாவங்கள் ரொம்ப ரொம்ப சாதாரணமாக போயிடுச்சு. அதுக்குண்டான ஒரு அச்சமோ கூச்சமோ பயமே எனக்கு இல்லை. உதாரணத்துக்கு பாருங்க, ஒரு பேப்பர் ஒரு வாரம் நியூஸ் பார்த்தோமா, ஒரு மனைவி தவறான ஒருத்தர் வந்து தொடர்பு வச்சுக்கிறாங்க, கணவன் எடுத்து கேட்குறாரு, உடனே அவனையும் ஃப்ரெண்டுங்களுக்கு போட்டு வந்து அந்த கணவனை கொண்டுறாங்க. வாரத்துக்கு 3 நியூஸ் வந்துக்கிட்டே இருக்குது. அப்போ வந்து அது ஒரு பெரிய பாவமாக உங்களுக்கு தெரியல, இந்த தைரியமாக ஜெயிலுக்கு போயிடுறாங்க. அடுத்து பார்க்கணும், அடுத்த வாரத்தில் இதெல்லாம் அவங்க பார்ப்பாங்களே இல்லையா? இந்த தவறு தெரியுங்கன்னா அந்த அளவுக்கு இன்னைக்கு இந்த உலகம் சோதாமகுமார படம் நடப்பது போல மனுஷகுமார நடக்கும் சொல்லும்போது அதுக்கு மீறி இருக்கிறதோட கூட தோணுது சில காரியங்கள் பார்க்கும்போது. அப்போ இந்த உலகத்துக்கு நம்ம ஒத்து போக முடியுமா? இப்போ இந்த உலகத்தில் தான் நம்ம வாழ்றோம். அப்போ இந்த காரியத்தில் உலகத்துக்கு ஒத்து போக முடியுமா? அப்போ ஆவிக்குரிய நேரத்தில் இப்போ ஆவிக்குரிய காரியங்கள் சபை கொண்டு வரும்போது நம்ம எப்படியா இருக்கும், நம்மளோட சிந்தனைகள் எப்படியா இருக்குது? அப்போ சகோதர ஐக்கியத்தை வந்து நம்ம எப்படி இருக்கிறோம்? மற்ற நேரம் நம்ம உலகத்தில் தான் இருக்கிறோம். அப்போ நம்ம எப்படி இருக்கிறோம்? உலகத்தில் போய் நம்ம ஒன்றிணைக்க முடியும். இந்த மாதிரி ஆளுங்களோட பழகி
இவங்களோட இருந்துட முடியுமா? அப்போ இந்த உலகத்துல நம்ம வாழ்ந்தாகணும். வாசிக்கலாம் 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 15 மற்றும் 16. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 15 மற்றும் 16. உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதீர்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கொண்டால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை. ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையும் ஆகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். அப்போ அந்த உலகத்தில் அன்பு கூறும் பொழுது நமக்கு உண்டான எச்சரிக்கை எப்படி கொடுக்காருன்னா, அந்த உலகம் இச்சையா இருக்கும். உதாரணத்துக்கு சொல்ல பார்க்கணும்னா, என்னுடைய ஆவிக்குரிய அனுபவத்தை சொல்றேன். சத்தியத்துக்கு வந்த புதுசாக பார்க்கும்போது மிகப்பெரிய அதுக்கு ஒரு பொருளாதார கஷ்டம். அப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு நபர் பார்க்கும்பொழுது அவர் ரொம்ப ஏழ்மையான குடும்பத்தில் இருந்தவர். திடீர்னு பார்த்தா அவர் வந்து ஒரு மீட்டிங் என்னை கூப்பிட்டாரு. ஒரு மீட்டிங் வா, ரொம்ப ஒரு இதாக இருக்கும், கொஞ்சமாக இருக்கும். சரி, மீட்டிங் மேலே உட்காந்தாங்கன்னா அந்த எம்எல்எம் ஸ்கீம் குறித்து பேசுகிறாங்க. எப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு பணம் கட்டி ஒரு பொருள் வாங்கிப்போ, அதை வித்தினா ஒரு மாதிரி கிடைக்கும். நீங்கள் ஒன்றுமே பண்ண வேண்டாம், அந்த காசை திரும்ப நீங்கள் எடுத்துடலாம், நீங்கள் ஒரு 3 பேர் சேர்த்து விட்டா போதும் அப்படின்னு. அந்த மாதிரி சேர்ந்து அவனை குறித்து அவனை சாட்சி சொல்ல வரும்போது அவன் சொல்கிறான், நான் இந்த மாதிரி இதை சேர்ந்து இவ்வளோ பேர் சேர்த்து விட்டேன், இன்னைக்கு நான் ஒரு வீடு கட்டிருக்கிறேன், எங்கள் அம்மாவுக்கு 30 பவுன் நகை கொடுத்துருக்குறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த தடுமாற்றம் வருமா வராதா? எனக்கு யாரையும் நான் ஏமாத்துறேன், யாரையும் கஷ்டம், நான் ரொம்ப பொருளாதார கஷ்டத்தில் இருக்கிறேன். சத்தியத்து நிமித்தமாக வேறு எந்த ஒரு தவறு பண்ணக்கூடாது இருக்கும் பொழுது இது என்ன ஆகுதுன்னா, இந்த உலகம் வந்து இந்த இச்சை, அதாவது அவன் ஏன்னா அவன் எனக்கு முன்னாடி அவன் ஏழ்மையாக வாழ்ந்துட்டு இருந்தான். அப்போ இந்த உலகத்தில் இது பார்க்கும்போது நமக்கு எப்படி இருக்கும் தடுமாற்றம், நம்மளும் அது மாதிரி செய்யலாமான்னு. ஒரு வேலை நான் அப்படி செஞ்சு நான் ஒரு 2 மாடி வீட்டை கட்டி நான் மேலே நின்று இருக்கும் பொழுது கீழே நான் பார்த்து எப்படி பார்ப்பேன்? நீங்கள்லாம் இன்னும் ஓட்டி விட்டு இருக்கிறீங்க, ஏன்னா ஜீவனத்தின் பெருமை இது வருமா வராது. அப்போ எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை கொடுப்போம் ஒன்றுக்கும் கவலைப்படாத வசனத்தை நம்ம வந்து இதாக சொல்லி பார்ப்போம். உலகத்தில் இருக்கும் பொழுது இந்த மாதிரி இச்சைகள், மாவேசத்தின் இச்சைகள் கண்கள் பார்ப்போம். அவன் காரில் போயிட்டு இருக்கும்போது, சரி நமக்கு ஒரு காரில் எப்படி இருக்கும், நம்ம ஃபேமிலியை சமைக்க போகிறாங்க. அப்போ காரம் ஒன்று வேணும் நமக்கு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக தேவை கொடுப்பாரு. அப்போ நீ பஸ்ஸில் தான் போகணுன்னாக்கா அதுதான். அப்போ அது நம்ம சத்தியத்துக்கு வந்து சபைக்கு வந்து சத்தியம் கேட்கறது முக்கியமே ஒழிய. அப்போ என்ன, அந்த இச்சை கண்களில் எப்படி ஏவாள் பார்த்து பாதிக்கப்பட்டாங்க, இன்னும் வந்து அந்த பாதிப்பு இருக்குது இல்லைங்களா? அப்போ இதில் கவனமாக இருக்கணும். அப்போ உலகத்தில் உள்ளதில்ல இதான் இதெல்லாம் நம்ம நேசிமா இதான் நம்ம கொடுத்துக்கிற ஆசீர்வாதத்தை ரொம்ப செம்மைப்படுத்திக்கணும். ஏன்னா அவரோடு கூட பாடுபட்டா அவர் கூட ஆளுங்க செய்வோன்ற ஒரு பெரிய ஆளுங்க. இந்த சிற்றின்பம் இதெல்லாம் இந்த காரில் போகிறது, பெரிய பெரிய பங்களாவில் போகிறது கொஞ்ச கால சிற்றின்பம், பேரின்பம் பரவாயில்ல வச்சு சொல்லி பார்க்கணும். அது மட்டும் இல்லாமல் இப்போ சில சபையில் சகோதரர்கள் பார்க்கும் பொழுது ரொம்ப ரிச்சாக இருப்பாங்க, ஒரு முக்கியமான பொறுப்பில் இருப்பாங்க, கவர்மெண்ட் ஜாப் இருக்கும் போதெல்லாம் சரி நமக்கும் அந்த மாதிரி இருந்தால் எப்படி இருக்கும், இயல்பாக வரக்கூடிய காரியம் தானே. இதெல்லாம் நம்ம அந்த பண ஆசையில் ரொம்ப கவனமாக இருக்கும். ஏன்னா எபிரேயர் 13:5 கடைசி பகுதி மட்டும் வாசிங்க. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லி இருக்கிறாரே. இந்த வாக்குத்தத்தை யாருக்கு ரொம்ப பிடிக்கும்? இந்த வாக்குத்தத்தை எனக்கு வேண்டாம் அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமா? ஏன்னா நான் உன்னை விட்டு விலகும் முதலே கைவிடுவது. இந்த வாக்குத்தத்தை நம்ம வாழ்க்கையில் நிறைவேறவே வேண்டாமா? ஆனால் நிறைவேறின என்ன நடக்குது தெரியுங்களா? மேற்பகுதி வாசிங்க. நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள். நமக்கு பண ஆசை வந்து பணம் தேவைதான், பணம் இல்லாமல் எதையுமே வாங்க முடியும். ஆனால் அது ஆசையாக மாறும் பொழுது இந்த வாக்குத்தத்தை ஆசையாக மாறும் பொழுது என்ன, இந்த வாக்குத்தத்தை நமக்கு வந்து பார்க்க மாட்டோம். அடுத்து இதெல்லாம் அப்டேட் ஆகிட்டு இருக்கும். அப்போ வந்து இந்த வாக்குத்தம் நடக்குன்னா தேவன் நமக்கு அழைச்சிருக்கிறார், அப்போ நமக்கு அடுத்து வர வேண்டிய இருக்கும். அப்போ இந்த உலகத்தில் நம்ம எப்படி வாழ்றது? அப்போ இந்த மாதிரி தீமையான உலகத்தில் நமக்கு தேவைக்கு இருக்குதுன்னா இந்த மாதிரி கண்களின் இச்சை, மாமிசத்தின் பெருமை, ஜீவனத்தின் பெருமை இதெல்லாம் பண்ணும்பொழுது இதெல்லாம் தேவன் நமக்கு எச்சரிக்கை வச்சுக்கும்போது இதேமே வாழ்றதான் நமக்கு ஒரு பெரிய போராட்டம். அப்போ இந்த உலகத்தில் நம்ம வாழ முடியுமானா இந்த பாவ உலகத்தில் தான் நமக்கு என்ன கிடைச்சதுங்க? சுவிசேஷம் கிடைச்சது. இந்த பாவ உலகத்தை கேட்டு தான் கர்த்தர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டோம். இந்த பாவ உலகத்தில் தான் இயேசுவால் நம்ம மாற்றப்பட்டோம். அப்போ என்ன பண்ணணும்னா அப்படி மாற்றப்பட்டு நம்ம இயேசுவால் மாற்றப்பட்ட நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும்னு இந்த பூமியில் அந்த உலகத்தார மத்தியில் நம்ம நிரூபிச்சு காட்டணும். கர்த்தர் இயேசு கிறிஸ்துவ பிதாவோட ஒரே காரணம் குமாரனாக இருக்கும், சர்வத்துக்கும் சுதந்திரமாக இருந்தாலும் அந்த 3.5 வருஷம் எப்படி வாழ்ந்தாருங்க? மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடமில்லை. அவர் எங்கே சாப்பாட்டு போதை வைக்கிறதுக்காக போயிருந்து பார்த்தீங்களா? இன்னைக்கு அவர் அவங்க வீட்டுக்கு வர மிகப்பெரிய விருந்து செய்வீங்க அப்படின்னு நினைச்சார். அவர் நினைச்சு அவர் ராஜ்யத்தை உருவாக்கி இருக்க முடியும். ஏன்னா 40 நாள் உபவாசம் இருந்து பலகீனமாக வரும் பொழுது அவர் எப்படி இது பண்ணாருங்க? ஏன்னா தெரியும் அவருக்கு. அப்போ பார்க்கும்பொழுது அப்போ இந்த உலகத்துக்கு நம்ம சாட்சியாக இருக்கணும்னா இந்த தீமையிலிருந்து இந்த பாவம் இந்த உலகத்தில் அதில் போய் அந்த நிலம் நம்மளை தாக்காத மாதிரி நம்ம கவனமாக பார்த்துக்கணும்னு சொல்லி பார்க்கணும். அப்போ நம்ம கர்த்தர் இயேசு கிறிஸ்து எப்படி உலகத்துக்கு சாட்சி கொடுத்தாரோ நம்ம அது மாதிரி வாழ சொல்லி பார்க்கணும்.
அடுத்து பார்க்கும்போது சாத்தான். சாத்தான் எப்படிப்பட்டவன்னா ரொம்ப தந்திரமானவன். அது மட்டும் இல்லாமல் வஞ்சனையாக எப்படி ஏமாற்றணும்னு அப்படிதான் ஒவ்வொருத்தரையும் வஞ்சனை ஏமாற்றணும்னு சொல்லிப்பாங்க. தெய்வத்திற்கு எதிராக செயல்படணும், முழுசாக எதிராக செயல்படணும்னு சொல்லிப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய பலவீனத்தை நம்மளை விட அதிகமாக அறிந்தவன் சாத்தான் தான். ஏன்னா நம்ம எங்கே எப்படி எந்த சமயத்தில் அடித்தா நம்ம விடுவோம் நமக்கு தெரியும். உதாரணத்துக்கு பாருங்க, லூக்கா 22:3 வாசிங்க. லூக்கா 22:3. அதே யூதாஸோடைய பலவீனம் பணம். அது பாருங்க, அழகா சொல்லியிருப்பாரு. அப்பொழுது 12 ஒருவனாகிய யூதாஸ் ஸ்காரியோத் என்னும் மறுபேர் கொண்ட யூதாசுக்குள் சாத்தான் புகுந்தான். அப்ப நம்முடைய பலவீனம் அவனுக்கு தெரியுது. அப்ப நம்ம எச்சரிக்கை, நம்முடைய பலவீனம் ஓரளவுக்கு தெரியலாம். அப்போ நான் ஒருவேளை எதுக்கெடுத்தாலும் அதிகமாக ஒரு கோபப்படுற சகோதரன் இருந்தேன்னா என்னை கோபத்திலே வச்சிருந்து டிஸ்டர்ப் பண்ணுவோம். இப்போ நான் பண ஆசையாக இருந்தாக்கா எனக்கு பணத்தை கொடுத்து டிஸ்டர்ப் பண்ணுவோம். நான் சாப்பிட்ற விஷயத்தில் ஆசையாக இருந்தேன்னா அதை கொடுக்கும். எதாவது இருக்கிற நம்ம சுவாபத்தை ஜென்ம சுவாபத்தை தூண்டிக்கிட்டே இருப்போம். விளக்கு எரிய தூண்டி வரோமோ அந்த மாதிரி தூண்டி நம்மளை ஹீட் பண்ணிக்கிட்டே இருப்போம். அப்போ நம்ம சாப்பிட்ற விஷயத்தில் நம்ம பலவீனத்தில் ரொம்ப கவனமாக இருந்துருக்கோம். ஏன்னா நமக்கு எந்த விதத்தையும் நமக்கு ஒரு கால் நமக்கு அந்த பலவீனத்தில் விழுகும் பொழுது எதாவது விதத்துல ஒரு தனிமையில் இருக்கும் பொழுது தான் அதிகமாக அந்த பாதிப்பு வரும். டக்குனு யூடியூப் எடுத்து ஒரு பாட்டு கேளுங்க, அந்த சூழ்நிலைக்கு அந்த பாட்டு நம்மளுக்கு வந்து சத்தியம் சொல்லும். ஏன்னா பாட்டுல வசனங்கள் அடிப்படையாக இருக்குன்னு சொல்லிப்பாங்க. யாக்கோபு 4:7 வசனம். தேவனுக்கு கீழ்ப்படிந்தீர்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். அப்ப தேவனுக்கு கீழ்ப்படிந்திருக்கோம், பிசாசுக்கு எப்படி எடுத்து நிற்கிறது? இப்படி நிற்கலாமா? அப்படி நெஞ்சு நிமிந்துட்டா வாழ பார்க்கறான்னு அப்படி அந்த எடுத்து நிற்க சொல்லுதா? அதாவது அவன் சொல்லுவான், பிரதர் நீங்க சபையில நீங்க சத்தியம் நல்லா பேசுறீங்க, வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் நீங்க பேசுங்க, மற்றவங்க விட்டு கொடுக்காதீங்க. இது என்னோட பலவீனத்தை தூண்டுறது. அப்ப நம்ம என்ன சொல்லணும்? வசனம் என்ன சொல்றது? நீ உன்னை விட மற்றவனை மேன்மையான வசனம் சொல்லிடுது. இப்படிதான் கத்திர கேஸ் அந்த 40 கோஸ் வரும்போது இப்படிலாம் எடுத்து நின்னாரு. வசனத்தை வச்சுதான் அவன் எடுத்து நிற்கணும். நம்ம வந்து சுய எண்ணத்தில் நின்று எடுத்து நின்று நீ என்ன ஒன்றும் பண்ண முடியாது தெரியுமா, நான் யார் தெரியுமா நம்ம சொல்லிட்டு இருக்க முடியாது. வசனத்தை வச்சுதான் சாத்தான எடுத்து நிற்கிறேன். அந்த ஒவ்வொரு காரியத்துக்கும் வசனம் நமக்கு உணர்த்தும். அப்ப இந்த சமயத்தில் பொறுமையை எல்லாம் நீடிடுவோம். அப்போ கத்திர கேஸ் பார்க்கணும், அவர் பொறுமையில் அவர் நீடிய பொறுமையா இருந்தார். அப்போ நம்ம அந்த பொறுமையான காரியங்களை நம்ம பார்க்கணும்னு சொல்லுவாங்க. இது ஏன்னா இது சாத்தானின் உலகம், அவனோட கட்டுப்பாட்டுக்குள்ள கொஞ்சம் அனுமதிக்கப்பட்டிருக்குது. அப்போ அவனோட செல்வாக்கு என்ன பண்ணா, அந்த செல்வாக்கு கூட அதிகாரத்தில் இருந்தும் சாத்தானோட தீமையில் இருந்தும் நம்ம பாதுகாக்க வேண்டும் தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக ஒரு ஜெபம் பண்றாரு. வாசிக்கலாம். யோவான் 17:15 வசனம். நீர் அவர்களை உலகத்திலிருந்து எடுத்துக் கொள்ளும்படி நான் வேண்டிக் கொள்ளாமல் நீர் அவர்களை தீமையில் நின்று காக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். சாத்தான் சோதிக்கும் பொழுது தேவனிடத்தில் சொல்றார் இயேசு கிறிஸ்து, அந்த சோதனையில் இருக்குமே நீங்க எடுத்துக்காதீங்க. நீங்க என்ன பண்ணுங்கன்னா அவர்கள் தீமையில இருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஏன்னா ஏன் எடுத்துக்கொள்ளக்கூடாதுன்னா நம்ம இன்னும் அந்த பரிபூர்ண நிலைக்கு நம்ம போகணும். நம்ம உடன்படிக்கை பண்ணோன்னா நம்ம மட்டும் பாவம் இல்லை, நம்ம பர்ஃபெக்ட் ஆகிடும் இல்லை. நமக்கு எப்படி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து 3 வருஷம் அந்த ஊழியத்தை பண்ணி அவர் தன்னை தயார்படுத்திக்கிட்டாரோ நம்ம ஒவ்வொருத்துக்கும் ஒரு காலப்பகுதி படுத்திட்டு. ஏன்னா ஒவ்வொரு நாள் விடுதலை எந்திரிக்கிறோம், சில சமயத்தில் விடுதாம கூட இருக்கிறோம். அப்போ நம்ம எடுத்துக்கொள்ளப்படும் போது நம்மகிட்ட ஒரு பர்ஃபெக்ஷன் காணப்படாது. அப்போ அந்த பரிபூர்ண நிலைமை நமக்கு வரணும். அப்போ தேவனே நீங்கள் அவங்க தீமையிலிருந்து பாதுகாக்கப்படுவது கர்த்தராகிய இயேசு ஒரு ஜெபம் இருக்குன்னு சொல்லிப்பாங்க. அப்போ ஆனாலும் உலகத்தில் நம்ம எவ்வளோ கவனமாக வாழ்ந்தாலும் நம்ம உலகத்தில் நம்ம வாழ்ந்தலாம். ஏன்னா என்னென்ன தீமைகள் இருக்குன்னு நம்ம உலகம் தெரியும். அந்த ஞானத்தில் சாத்தான வஞ்சகத்துக்கு தப்பிச்சுக்கலாம். ஆனால் இந்த மாமிச சுவாபம் இருக்குது பார்த்தீங்களா, இதை மேற்கொள்ளதான் இருக்கிறதுல மிக 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 கடினமாக இருக்காரு. இப்படி நான் ஒரு வசனம் இருக்கும், எப்படி சொல்லுவாங்கன்னா நீதிமொழியில், அதாவது உங்கள் மனசை கட்டுறதுனா நீங்கள் மதிலிருந்து படிக்கிறது காட்டும் ரொம்ப இதாக இருக்கும். அதாவது இந்த மனசை எப்படி கட்டுப்படுத்துனா, தேனை மிகுதியா உண்பது நல்லதல்ல. ஏன்னா தேன் ஒரு மருத்துவம், அது ஒரு உணவு இல்லை, ஒரு மருந்து அது ஆக்சுவலா. ஆனால் மிகுதியா படிச்சுன்னா அது நல்லதில்லை. தற்புகை நாடுவது புகழ் இல்லை. தன் ஆவி அடக்காத மனுஷன் மதிலிடுந்த பாலான பட்டணத்துக்கு போல இருக்கிறான். இந்த ஒரு வசனம் போதும் மாமிசம் உலகம் பிசாசம் ஏற்படுது. அப்போ வந்து உலகத்தில் சொல்ல தெரியுங்களா, இந்த நரம்பு இல்லாத நாக்கு என்ன வேணாலும் பேசுறாங்க. அப்போ நாக்கில் நரம்பு இருக்குதா இல்லையா? எலும்பு தான் இல்லை. எலும்பு இருந்தால் ஸ்டிப்பாக இருக்கும், நரம்பு இருக்கிறனால எப்படி வேணாலும் சொல்லலாம். என்ன அர்த்தம்னா எப்படி வேணாலும் ஒரு நாக்கு பேசும் ஒருத்தர் பிரிச்சு. ஆனால் அது அப்படி இல்லை. அப்போ நாக்குக்கு ஒரு கட்டுப்பாடு விதிக்கலாம். ஒருத்தர் இது பண்ணும்போது நீ பேசாத, இது ஒரு தண்டனையோ பண்ண கட்டுப்பாடு பண்ணணும். அந்த சிந்தனைக்கு கட்டுப்பாடு பண்ண முடியுமா? நான் இப்படி கையை வச்சுட்டு நான் இதுக்கு மேலே சிந்திக்கக்கூடாது, இதுக்கு மேலே என் சிந்தனை போகக்கூடாதுன்னு கண்ட்ரோல் பண்ண முடியுமா?
எல்லை வரணும். எப்படி இந்த பிரபஞ்சத்துக்கு என்ன எல்லை இருக்குதோ அது வரணும் நம்ம சிந்தனை போகும். ஏன்னா மாமிசம் அப்படிப்பட்டதுன்னு சொல்லி பார்க்கணும். 1 கொரிந்தியர் 5:6. நீங்கள் மேன்மை பாராட்டுகிறது நல்லதல்ல. கொஞ்சம் புளித்தமா பிசைத்தமா முழுவதையும் புளிப்பாக்கும் என்று அறியீர்களா? பாருங்க, மேட்டுமை சிந்தனை எங்க வரும்? மாமிசம் தான் வரும். அப்போ இந்த மேட்டுமை சிந்தனை, மேட்டுமை பாராட்டுறது நான் மட்டும்தான், நான் பண்ணதான் சரி, நான் சொல்ற கருத்து தான் சரி, என்னுடைய ஆலோசனை தான் கேட்கணும் அப்படின்ற ஒரு மேட்டுமை சிந்தனை முடிச்சுன்னா அது புளிச்சமாவு. அந்த புளித்தமா முழுவதையும் புளிப்பாக்கும். நான் எங்க இருக்கிறனோ என்னோட புளிப்பு அது அடம்பூரா கெடுக்குன்னு சொல்லி பார்க்கணும். அப்போ மேட்டுமையான குணம் பெருமையாக இருக்க வாய்ப்பு இருக்கும்போது அப்போ நம்ம என்னன்னா நம்முடைய நான் தான் நம்முடைய இடம் தான் மேலே இருக்கக்கூடாது சொல்லி. ஏன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எல்லாத்தையும் ரத்தத்தை விளைக்கிறமே கொடுத்து வாங்கியிருக்காரு. நம்முடைய எஜமானவர், நம்ம அவளுக்கு அடிமை. இப்போ அடிமையில நான் தான் சிறந்த அடிமை, நான் தான் பெரிய அடிமைன்னு சொல்ல முடியுமா? நீ வந்து கீழே அடிமைன்னு சொல்ல முடியுமா? எல்லா கிறிஸ்துக்கள் அடிமையாக இருக்கிறோம். அப்போ எஜமான சந்தோஷப்படுத்துறதோ நம்மளோட வேலையாக இருக்க முடியாது. இன்னொரு சகோதரனையும் சகோதரன் வந்து மட்டுப்படுத்துறதோ இல்லை நான் பெருமைக்குள்ள நினைக்கிறது அது ஒரு பிடித்தமாக கிடையாது இருக்குன்னு சொல்லிப்பாங்க. அப்போ இந்த உலகத்தில் பார்க்கும்போது காசு கொடுக்காம அளவில்லாமல் இலவசமாக கிடைத்து கொண்டிருக்கிற ஒரு காரியம் இருக்குது. என்னங்க, காசே கொடுக்க வேணாம், எவ்வளோ வேணாலும் திகட்ட கிடைக்கும். அதுக்கு லிமிட்டே கிடையாது. அட்வைஸ் அன்புல வந்து நீங்கள் ரேஷன் வந்துருச்சு இல்லை, அன்பு வந்து எல்லாரும் காட்டிக்கிறது இல்லை. நீங்கள் பார்க்கும்பொழுது கணவன் வந்து மனைவி மேலே அதிகமாக அன்பு வச்சிருப்பாரு. ஆனால் அந்த அன்பு கணவன் மேலே இருக்காது. அப்படி மாறி பார்த்துப்பாங்க. பிள்ளைங்க வந்து பார்க்கும்போது அம்மா மேலே அன்பு செலுத்துவாங்க, அப்பா மேலே அன்பு செலுத்த மாட்டாங்க. நீங்கள் அன்பு ஏதாவது வசனம் சொல்லுது, கடைசி காலத்தில் அன்பு தடுத்து போகணும்னா அது எல்லா இடத்துலையும் தான். ஆனால் இந்த அட்வைஸ் தான் என்னென்னா கிடச்சிக்கிட்டே இருக்கும். ஆனால் என்னென்னா அந்த அட்வைஸ் வந்து நல்ல காரியமாக இருந்தாலும் சில தவறை சுட்டி காட்டுற ஆலோசனை இருந்தாலும் என்ன பண்ணணும்னா நம்ம மாமிசை ஏற்றுக்கொள்ளாது. ஏன்னா மேலே வசனம் சொல்லினாலும் நான் ஒரு மேட்டுமையான சித்தர்கள் ஆளாக இருக்கிறேன். நான் அப்போது சபையில் ஒரு சின்ன சகோதரர் வந்து இப்போ நீங்கள் பண்ணுறீங்க இது சரியில்லை அப்படின்னு சொன்னாங்க. ஏற்றுக்கொண்டாங்க. முதல் கேள்வி நீ யார் அதை சொல்கிறதுக்கு? இன்னொன்று எப்படி தெரியல, நீ யோகிமா, இந்த மாதிரி வார்த்தை வரும் சொல்லிப்பாங்க. ஏன்னா மாமிசத்தை ஏற்றுக்காது. ஏன்னா அந்த புகழ்ச்சி அந்த மேட்டுமையான சொல்லிருக்கும்போது நீ யார் எனக்கு புத்தி சொல்கிறதுன்னு. ஆனால் நல்லா கவனித்து பார்த்தா ஒரு வேலை அந்த மாதிரி ஆரம்பிக்கிறது. ஏன்னா யாருமே நீங்கள் பேசலை, கழுதையை பேச வச்சார் தேவன். அப்போ மிருகங்களுக்கு பேசக்கூடிய சக்தி இருக்குதா? அப்போ என்னென்னா யாருடைய ஆலோசனையும் நீங்கள் கேளுங்க. அது சில சமயத்தில் வீட்டில் அம்மா அப்பாவுக்கு குழந்தைங்க பற்றி சொல்லும், கேள்விப்பட்டிருக்கீங்களா அந்த மாதிரி? அதுதான் அப்போ புத்திமதி எங்கே வருதோ அது நன்மையான காரியமா அது பார்த்து எடுத்துக்க வேண்டியதாக வச்சுருக்கோம். ஏன்னா நம்ம சுற்றி அன்பற்றவர்கள் காணப்படுவாங்க. ஆனால் நம்ம பதிலுக்கு பதில் செய்யாமல் நானும் அன்பற்றவர்கள் நடந்துக்குவேன், நீ என்னை குற்றப்படுத்த நானும் குற்றப்படுத்துவேன், அப்படி இல்லாமல் நான் விரும்பி என்ன பண்ணணும்னா அன்பு காட்டணும், பொறுமையை நீடிய பொறுமையாக காட்டணும். சமூகத்தில் பொறுமை எல்லாமே போயிடும். ஏன்னா நம்ம மாமிசம் கொந்தளிப்பு இருந்தாங்கன்னா வேண்டாத கருத்தில் பேசணும், தப்புன்னு தெரியும், நம்ம மன்னிப்பு கேட்க மாட்டோம். நான் வந்து பேசுகிற காரியம் மன்னிப்பு கேட்க மாட்டோம். ஏன்னா அப்போ நம்ம நல்ல காரியம் பண்ணே நமக்கு சில வரும்பொழுது வசனம் சொல்லுதுங்க, நீ தீமை செஞ்சு பாடு எடுப்பதை காட்டிலும் நன்மை செஞ்சு பாடு எடுப்பு. ஏன்னா நான் செய்கிற நல்லதா இல்லையான்றது மற்றவங்க தெரியாது போகலாம், மற்றவங்க செய்கிற நன்மையான காரியங்கள் எனக்கு தெரியாது போகலாம். ஆனால் மனுஷனை வெளியரங்கமாக பார்க்கிறான், தேவனும் இதயத்தை பார்க்கறான்னு சொல்லி போகிறோம். நாளானது விளங்க செய்யும். அந்த நாள் வரும் பொழுது நம்ம சொன்ன காரியங்கள் நமக்கு தெரிய வச்சுருக்கோம். அப்போ நம்ம இருதயங்களில் தீமை இருந்ததா இருக்குதா, நம்ம பிரச்சனை செய்கிற செயல் இருக்கிறோமா, நம்ம சுயமரியாதைக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோமா, இது நமக்கு நாமே நிதானத்தையும் சொல்லிப்பாங்க. அடுத்து பார்க்கும்போது பொல்லாங்கு துருக்குணம் என்று புளித்தமாகும். 1 கொரிந்தியர் 5:8 துருக்குணம் மற்றும் பொல்லாங்கு புளித்தமாவோட மற்ற அப்படியா இந்த பண்டிகை ஆசையை சொல்லும் பொழுது அப்போ துருக்குணம் என்ற வார்த்தை இங்கிலீஷில் பார்க்கும்பொழுது மாலிஸ் அப்படின்ற வார்த்தை வருது. அர்த்தம் நடக்கும்போது தீமை. அந்த அர்த்தம் தீமை மட்டுமல்ல, பிறருக்கு தீங்கு செய்யறதுக்கு ஆசைப்படணும். பிறருக்கு தீங்கு செய்கிற விஷயத்தில் ஆசைப்படுறதும் பொல்லாங்கு துருக்குணமா. அதை பாசிட்டிவ் பார்க்கும்போது எப்படின்னா நான் வந்து ஒருத்தரை வெறுக்கிறேன் அல்லது என்னை யாராவது வெறுக்கிறாங்கன்னா அவருக்கு எந்த விதத்திலையாவது அவர் குற்றப்படுத்தணும், இல்லாட்டினா அவரை குறைச்சி மதிப்பிடணும் தான் இந்த காரியமாக சொல்லுது. குறிப்பாக வாக்கியால் புறம் பேசுறது, நியாயம் செய்வது நிறைய எக்ஸ்ட்ரா இருக்குது. இது பைபிளை பார்க்கும்போது சில காரியங்கள் மட்டும் நானும் வாசிச்சிருந்தேன். தன்னை வணங்காத மெத்தக்காயை குலத்தோடு அழிக்க ஆமான் அப்படின்ற ஒரு ராஜா என்ன பண்ணான்னா ஒரு சதித்திட்ட தீர்த்தார். இது பொல்லாங்கு துருக்குணம். குற்றமில்லாத நாபோத்தை ஏசபேல் என்ன பண்றாரு, நயவஞ்சமாக கொண்டு போறாரு. இது வந்து துருக்குணம் பொல்லாங்கு. உதவி கேட்டு வந்த தாவீதோட ஆட்களை நாபால் அப்படின்றவர் என்ன பண்றாரு, அவமானப்படுத்தி திருப்பி அனுப்புறாரு. இது வந்து பொல்லாங்கு துருக்குணம். இவை எல்லாமே துருக்குணத்தோட வெளிப்பாடாக இருக்கும்பொழுது ஒரு வேளை இவர்கள் எல்லாம் நாங்கள் ரொம்ப ஞானமாக செஞ்சோம், நாங்கள் நடந்து கொண்டது ஞானமாக நடந்து கொண்டு வந்தாக்கா இந்த இவருடைய ஞானம் எப்படிப்பட்டதுன்னு பார்க்கும்போது யாகாப்பு 3:15 யாகாப்பு 3:15 இப்படிப்பட்ட ஞானம்
பரத்திலிருந்து இறங்கி வருகிற ஞானமாய் இராமல் லௌகீக சம்பந்தமானதும் ஜென்ம சுபாவத்துக்குரியதும் பேய்த்தனத்துக்கு அடுத்ததுமாய் இருக்கிறது. நான் ஒரு காரியத்தை செஞ்சு நான் ரொம்ப ஞானமா செஞ்சேன், அதனால பல பேர் பாதிக்கப்பட்டிருப்பாங்க. ஆனா அது என் மைண்ட் இருக்காது, ஆனா நான் ஞானமா தான் எடுத்திருக்கேன். அப்போ எப்படிப்பட்ட காரியம்னா என் ஜென்ம சுபாவத்துக்கு பெரிய காரியம், பேய்த்தனத்துக்கு அடுத்த காரியமா இருக்குன்னு வசனம் சொல்லி பார்க்கணும். அப்போ பார்க்கும்பொழுது நம்ம அநேக நபர்களோட குணங்களை நம்ம குற்றம் கண்டுபிடிச்சோமா அது எல்லாமே தான் வரணும். அது ஏன்னா நம்ம எல்லாருமே பாவிகளாக இருக்கணும். இப்போ நான் இன்னொரு பாவி அப்படி நான் ஏன் இருக்க முடியுங்க? அப்போ இது எல்லாமே இருக்கணும் தான். ஒரு வேலை அப்படி இருந்தால் நம்ம அவரோட என்ன பண்ணணும்னா நேரடியாக இந்த சம்மந்தப்பட்ட சகோதரர்கிட்ட நம்ம புறம் பேசுகிறோமா அப்படியே இல்லாமல் அவர் முகத்துக்கு முகமாக அப்படி பேசும் பொழுது இல்லை அவர் என்கிட்ட வந்து முகத்துக்குமா பேசும்போது நான் என்ன நோக்கமாக சொல்ல வந்தேன், அவர் என்ன நோக்கம் சொல்ல வந்தேன் அப்போ தான் தெரியும். இது வேற ஒருத்தர் மூலியமா 4 பேர் மூலியமா போகும்போது என்னாகுன்னா ஒண்ணுங்கிறது 10 போய் சேரும் பொழுது நிறைய கஷ்டங்கள் வரும்னு சொல்லிப்பாங்க. அப்போ இது வந்து ஒரு தீய நோக்கம், இது பாவனே வசனம் கூடுதுன்னு சொல்லிப்பாங்க. வாசிக்கிற நீதிமொழிகள் 24:9. தீய நோக்கம் பாவமா, பரியாசக்காரன் மனுஷருக்கு அருவருப்பானவன். அப்போ பார்க்கும் பொழுது பரியாசம் பண்ணக்கூடாது நம்ம யாரையுமே. உதாரணத்துக்கு பார்க்கும்போது இன்னைக்கு நிறைய சபைகளில் இந்த ஊரான் வனாந்திரத்தில் ஒளிந்திருக்கும் போது தாவீதை பற்றி ஒரு தீய நோக்கம் கொண்டு வந்தார் சவுல் ராஜா, அவனை கொல்லணும்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த ஊரா என்ன பண்ணுறாங்கன்னா சவுல் ராஜா பிரியப்படுறதுக்காக அப்படி தாவீதை காட்டி கொடுத்தார். இப்போ அந்த மாதிரி இன்னைக்கு பார்க்கும் பொழுது சபையில் உயர்ந்த பதவியில் இருக்கிறவங்க, இல்லை சபையில் வந்து பாதிரியாக இருக்கிறவங்க, பாஸ்டராக இருக்கிறவங்க, மூப்பராக இருக்கிறவங்க, இவங்க ஆதரவு கிடைக்கிறது என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு பெரியவன் நடப்பாங்க. ஆனால் நம்ம யாருக்கு பெரியவன் நடக்கணுங்க? தேவனுக்கு பெரியவன் நடக்கணும். அப்போ நியாயமற்ற செயல் நம்ம செய்யாதவங்க கூட அப்படி பார்க்கும்போது அது துர்குணத்துக்கு இதாக இருப்பாங்க. இதுதான் இந்த அரசியல் தான் எனக்கு அதிகமாக எல்லா சபைகளும் உலகத்தில் இருக்கிற எல்லா சபைகளையும் நடந்துட்டு தான் சொல்லி பார்க்கணும். அப்போ இந்த அரசியல் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வரக்கூடாதுன்னு சொல்லி பார்க்கணும். அப்போ பார்க்கும்போது யோசேப்பு பார்க்கும்போது நீதிமான என்ன பண்ணுறாருன்னா மரியாதை என்ன பண்ணுறாருன்னா அவமானப்படுத்தாம தள்ளி வைக்க பார்த்தாரு. ஆனால் தேவதூதன் வந்து என்ன சொல்றாரு, அப்படி இல்லை தேவனுடைய காரியம் செய்யும் பொழுது அவர் வந்து ஏற்றுக்கிட்டார். அப்போ நீதிமானங்களாக இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த துர்குணத்துக்கும் பொல்லாங்குக்கும் இடம் கொடுக்க மாட்டான்னு சொல்லி பார்க்கணும். அப்போ நம்ம துர்குணத்தை வெளிப்படுத்தக்கூடிய எல்லா சூழலும் நமக்கு இருக்குது, அதுக்கு எந்த கட்டுப்பாடுமே இல்லை. ஆனால் அப்படி செய்யாததுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம தேவனுக்கு அடிமையாக இருக்க ஒப்புக்கொண்டிருக்கணும். அப்போ அந்த அடிமைத்தனத்தை நம்ம நினைச்சு பார்க்கணும். அப்படின்னா வாசிக்கிறோம் 1 பேதுரு 2:16. 1 பேதுரு 2:16. சுயாதீனம் உள்ளவர்களாய் இருந்தும் உங்கள் சுயாதீனத்தை துர்குணத்திற்கு மூடலாய் கொண்டிராமல் தேவனுக்கு அடிமைகளாய் இருங்கள். அப்போ நம்ம தேவனுக்கு அடிமையாக இருப்போமா தான் நம்ம எழுத சொல்லி போகிறோம். வாசிக்கிறோம் எபேசியர் 4:31 மற்றும் 35. சகலவிதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணமும் மற்ற எந்த துர்க்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவது. ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். இப்போ நமக்குள்ள கண்டிப்பாக கசப்பு வரதான் செய்யணும். நம்ம மாமிசோசாவது நம்ம பரிபூர்ணத்துக்கு போயிடல. நமக்குள்ள அந்த மாமிசோகம் இருக்கிறனால தான் இந்த கசப்பு, கோபம், மூர்க்கம், இந்த தூசணமான காரியம்லாம் வரும்பொழுது அப்போ நம்ம என்னன்னா நம்ம கிறிஸ்துக்குள்ள தான் தேவன் நேரடி நம்மளை மன்னிக்க முடியாது. ஏன்னா நம்ம அந்த அளவுக்கு பியூரிட்டி கிடையாது. அப்போ கிறிஸ்துக்குள்ள தேவன் நம்மளை மன்னிச்சது போல நாம் ஒரு மன்னிக்கணும். அப்போ இன்னைக்கு நம்ம ஒரு சகோதரத்தை ஒரு தவறு செய்கிறோம், இல்லை நம்மகிட்ட ஏன்ட ஒரு தவறு செய்கிற பொழுது அந்த மன்னிக்கிற நம்ம அந்த மன்னிப்பு மனப்பூர்வமாக நடக்குதா நினச்சி பாருங்க. மன்னிப்பு முழுமையாக இருக்குதா? என்னதான் நம்ம அவருக்குள்ள கசப்பு இருந்தாலும் கை கொடுப்போம், பேச மாட்டோம், ஏதாவது ஒரு சொன்ன உடனே கட் பண்ணிட்டு அவர் தொடர்பை நம்ம விட்டு வழங்கிடுவோம். இது வந்து ஒரு பூரணமான மன்னிப்பு கிடையாது. அடுத்த முறை பார்க்கும்பொழுது அவர் மேலே நம்ம இன்னும் அதிகமாக அன்பு வருமே வழியா அன்பு குறையக்கூடாது. அப்போ இதெல்லாம் நம்மளோட ஆவிக்குரிய வளர்ச்சியோடைய குறியீடுன்னு சொல்லி பார்க்கணும். நான் அந்த சகோதரன் மனப்பூர்வம் மன்னிச்சுக்கிறேன் அப்படின்றத நம்ம ஆவிக்குரிய வளர்ச்சியோட குறியீடுன்னு சொல்லி பார்க்கணும். அப்போ துர்குணம் என்னும் தீமையின் குறிப்பு என்னன்னா பாவத்தை குறிக்குது. அப்போ இந்த பாவத்தை விட்டு நம்ம விலக வேண்டுமானால் அதற்கான முயற்சியாவது நம்ம கண்டிப்பாக செய்யணும்னு சொல்லி பார்க்கணும். வாசிக்கலாம் சங்கீதம் 37:27. தீமையை விட்டு விலகி நன்மை செய், என்றைக்கும் நிலைத்திருப்பாய். அப்ப நன்மையின் போது சத்தியத்துல வேதவசத்துல நன்மைன்னு வரக்கூடிய எல்லா காரியமும் சத்தியத்தை போயிடுது. அப்ப சத்தியத்துல நம்ம நிலைத்திருக்கும் போது நம்ம நிலைத்திருந்தோம் என்னன்னா நம்ம ஜீவனை நிலைத்திருக்கும். அப்ப நன்மையான இந்த காரியத்தை நம்ம என்ன பண்ணணும்னா தீமை விட்டு விலகி இந்த நன்மையான சத்தியத்தை பிடிச்சிருக்கும் பொழுது சத்தியத்தை நினைச்சிருப்போம், நம்ம ஜீவனுக்குள்ள நினைச்சிருப்போம் சொல்லி பார்ப்போம். அடுத்து பார்க்கும்போது பொல்லாக்கும் போது அது ஒரு ஈவல். அப்போ ஒருவர் மீது வேண்டாத பழி பொறுப்புணர்வு ஆகாத தகாத செய்யும்போது அவருக்கு மிகப்பெரிய மனக்காயம். அதாவது ஒருத்தர் அடித்தாதான் காயம் உண்டு. ஒருத்தர் அடிக்கும் பொழுது என்ன ஆகும், அந்த வலி ஒரு நாள் இருக்கும், 2 நாள் இருக்கும். ஆனால் ஒரு வார்த்தை பேசும்போது அவரால் 10 வருஷம் மறக்கும். ஏன்னா அந்த மாதிரி அந்த வார்த்தையை காயப்படுத்தக்கூடிய காயமாக இருக்குது இந்த மனக்காயம்.
அப்போ ஒருவரோட இணக்கமாக இல்லாமல் இருக்குது. அப்புறம் வந்து ஒருத்தர் அன்பை வந்து மறுதளிக்கிறது, அன்பை ஏற்றுக்கொள்ளாமல் போகிறது. நீங்கள் எல்லாமே என்ன பண்ணுன்னா கொல்லாப்புள்ள அர்த்தத்தை கொடுக்கறதா இருந்து சொல்லுவாங்க. இப்படிப்பட்ட ஒரு குடிப்பு நம்ம இடத்துல காணப்படுமானால் வேதவசனம் சொல்கிறது கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 2 மற்றும் 3. சரி, 3ஆம் வசனம் வாசித்து 2 வாசனம். ஒருவன் தான் ஒன்றுமில்லாதிருந்தும் தன்னை ஒரு பொருட்டென்று எண்ணினால் தன்னைத்தானே வஞ்சிக்கிறவன் ஆவான். இப்போ நான் என்னன்னா நான் தான் பெரிய ஆள், நான் மட்டும்தான் பெரிய ஆள் அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டு நான் இங்கே வஞ்சிக்கவனா இருக்கேன். இப்போ 2ஆம் வசனம் வாசிக்க ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து இப்படியே கிறிஸ்துவனுடைய பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள். இப்போ நான் பெரிய ஆள் அப்படின்னாக்கா நிறைய அனுபவங்கள் வாங்கியிருக்கேன். அப்போ எப்படின்னாக்க ஒரு பார்த்து ஒரு சுமந்துன்னா வார்த்தை வாங்கி சுமக்கிறது இல்லை. சில காரியங்கள் அந்த அனுபவம் வாங்கும்போது ஒரு சகோதரர் அந்த விஷயமா பாதிக்கப்படும் பொழுது நாம் வழியில முன் சென்று அவருக்கு உதவி செய்யறது. இதுதான் ஒரு பார்த்து ஒரு பண்ண என்னாகுன்னா கிறிஸ்துவின் பிரமாணத்தை நிறைவேற்றணும்னு இருக்கும். அப்போ இதே பரிசுத்த பைபிள் வாசிங்க, இதே தான் 3 வாசி 2 வாசிங்க. பரிசுத்த பைபிளில் கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 2 மற்றும் 3 வாசி 2 வாசி. கலாத்தியர் 6:2-3 வாசி 2 வாசி. முக்கியத்துவம் இல்லாத ஒருவன் தன்னை பெரிதும் முக்கியத்துவம் கொண்டவனாக நினைத்துக் கொள்வானேயானால் அது தன்னை தானே முட்டாளாக்கிக் கொள்ளும் காரியமாகும். இப்போ 2 வாசி. உங்களுக்கு சுமையாக இருக்கும் போது ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்து கொள்ளுங்கள். நீங்கள் இதனை செய்யும் போது கிறிஸ்துவின் ஆணைகளுக்கு உண்மையாகவே கீழ்ப்பட்டிருக்கிறீர்கள். அப்புறம் உண்மையாக கீழ்பட்டுருக்கணும்னாக்கா நம்ம பெருமைக்குரியவர்களாக இருந்தாங்கன்னா நம்ம அனுபவத்துக்குள்ள பெரியவர்களாக இருக்கும். இந்த அனுபவத்தை நம்ம சகோதரர்கள் கொடுக்கறதுக்கு தான் இந்த சபை கொடுது. இதுக்கு தான் தேவன் நம்ம கூட்டியிருக்கிறோம் சொல்லிப்பாங்க. அடுத்த நம்ம எனக்கு ஆதாரத்தை பார்த்த துப்புரவு உண்மை என்ற குளிப்பு இல்லாத அப்பம் 1 Corinthians 5:8 வாசிக்கும். துப்புரவு உண்மை என்னும் குளிப்புள்ளத அப்பத்தோட பண்டிகை ஆசைக்கு கடவுள். இப்போ பண்டிகைனாவே எப்படிப்பட்ட காரியங்கள்? மகிழ்ச்சியான காரியம். இப்போ உலகத்தில் போவேன்னா நம்ம தமிழர்கள் எடுத்துக்கோங்க, பொங்கல் பண்டிகை கொண்டாடுறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா தை 14 ஜனவரி 14 பொங்கல் பண்டிகை வரும். ஆனால் ஜனவரி மாதம் டிசம்பர் மாதம் வந்து வீட்டை சுத்தகரிப்பு பண்ணுவாங்க. அது வீட்டில் வந்து எல்லா சாமானும் வேண்டாத பொருள் உபயோகம் பண்ண எடுக்கிற பொருளுக்கு வெளியே போட்டு சுண்ணாம்பு அடிப்பாங்க. ஏன்னா அந்த பண்டிகை வந்து அவங்க மகிழ்ச்சியாக கொண்டாடும் போது அது சுத்தமாக இருக்குன்றதுக்காக வந்து அவங்க சுத்திகரிப்பு பண்ணுவாங்க. அப்புறம் அந்த போகி பண்டிகை எடுத்து அந்த வேண்டாத பொருளை எரித்து அந்த பண்டிகையில் பொங்கல் வச்சு அவங்க மகிழ்ச்சியான பொருளை கொண்டு போக முடியுது. அப்போ அந்த பண்டிகையின் போது தான் சுத்திகரிப்பு. அந்த சுத்திகரிப்பு எவ்வளோ மகிழ்ச்சி கொடுக்குதோ அப்போ அந்த குளிப்பில்லாத அப்பத்தோட அந்த துப்புரவு உண்மையும் ஆகி அப்படிங்கும்போது அப்போ அதுக்கு முதலாவது நடமுடிக்க வேண்டும். அப்போ ஒரு வீட்டில் நம்ம வந்து ஒரு வீட்டுக்குள்ள போகிறோம். இன்னும் நீங்கள் இப்போ ஞாயிற்றுக்கிழமையான நம்ம வந்து போட்டோம் இல்லைங்களா, ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் இருக்கிற இல்லைங்களா, 6 நாள் சபை கூட்டியிருக்கு. திரும்ப அடுத்த ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்கன்னா உள்ள தூசி இருக்கும். அந்த ஒரு மாதிரி பூச்சி ஒன்று வெள்ள வெளியா அதெல்லாம் இருக்கும். எங்கேருந்து வச்சு தூசி இந்த 6 நாள் கூட்டி இருக்கிற வீட்டில். அப்போ நம்ம வீடை 1 வருஷம் வந்து நம்ம துடைக்காம இந்த பஸ்கா பண்டிகை மட்டும் நம்ம சுத்தம் பண்ண எப்படி இருக்கும்? அடப்பாச்சாரம் இருக்கும், அந்த தூசியெல்லாம் மறைவாக இருக்குமா, அந்த அடப்பாச்சாரம் எல்லாமே வெளியேறமாக இருக்கும். அப்போ இந்த வீட்டில் தூசி குப்பைலாம் எப்படி வேண்டாப்பட்டா இருக்குதோ அதை சுத்தம் செய்யும்போது எப்படி அது மறைவாக இருக்கும் வெளிப்படையாக தெரியுதோ அந்த மாதிரி நமக்குள்ளே இருக்கக்கூடிய தேவனுக்கு பிடிக்காத அந்த குளிப்புகளை நீக்கி தேவனுக்கு முன்பு அதை வெளிப்படையாக செய்யணும். ஏன்னா அப்படி செய்கிறது தான். ஏன்னா நம்ம வந்து பார்க்கும்போது நம்ம பாவத்தையும் நம்ம தவறுகளை சகோதரனுக்கு அறிக்கை செய்ய வேண்டியது. வெளியேறணுமா இந்த சகோதரனுக்கு இதை தெரிஞ்சே தான் நான் செஞ்சேன். இந்த வார்த்தை அவருக்கு நிச்சயமாக ஒரு மனசை காயப்படுத்தியிருக்கும் அப்படின்றது தேவனத்தில் சொல்லுவோம். அடுத்த முறை சகோதரர்கிட்ட மன்னிப்பு கேட்டு ஒப்புரவாதிக்கும். இதுதான் இந்த வெளியரங்கமான அந்த யதார்த்தமான மனசு தான் தேவன் பார்க்கணும்னு சொல்லிப்பாங்க. ஏன்னா அவருக்கு மறைவானது ஒன்றுமில்லைன்னு சொல்லிப்பாங்க. வாசிக்கலாம் மேத்தராகவும் 30 34 மற்றும் 35. பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி சுத்த வெள்ளை கோலமும் குங்கிலினமும் அல்வான் பிசனுமாகிய கந்த வர்க்கங்களையும் சுத்தமான சாம்பிராணியையும் நீ சம நிறையாக எடுத்து தைலக்காரன் செய்கிறது போல அதற்கு பரிமளம் வீச்சி துப்புரவான பரிசுத்த தூப வர்க்கமாக்கி. அப்ப இன்னும் இந்த சொல்லப்படுறது பார்த்தீங்கன்னா வெள்ளை கோலம் குங்கிலியம் அல்வான் பிசன் கந்த வர்க்கம் எல்லாமே இயற்கையாக விளைந்த ஒரு வாசனை திரவியம். இயற்கையாக எடுத்து சொல்ல தேவனால் உண்டாக்கப்பட்டது எல்லாமே. இது எல்லாமே என்ன பண்ணணும், சமநிலையாக எடுத்து இது எல்லாமே மூலிகை பொருட்கள், வாசனை பொருட்கள். தைலக்காரன் செய்கிறது போல. இப்போ தைலக்காரன் என்ன பண்ணுவாங்க, தைலத்தை வச்சு மூலிகைலாம் போட்டு கொதிக்க வைப்பார். அதுக்கப்புறம் தைலத்தை எப்படி சுத்திகரிப்பு பண்ணுவார். எப்படி பண்ணால் சுத்திகரிப்பாங்க, அது வடிகட்டணும். இப்போ டீ வடிகட்டும் போது அந்த திப்பியோட குடிக்க முடியும் நம்மளால. வடிகட்டும் பொழுது வேண்டாத பொருள் அந்த வடிகட்டி நின்றுடும். இப்போ தைலக்காரன் எப்படின்னா தைலம் காய்ச்சும் பொழுது
அதில் இருக்கிற மூலிகைலாம் போட்டு கொதிச்சு பதம் வந்த உடனே இறக்கி வச்சு அது வடிகட்டும் பொழுது அந்த தைலம் மட்டும் நிற்கும். இப்போ இதில் சொல்லப்பட்ட இந்த தூப உபகரணம்லாம் அவங்க தூளாக வச்சுருக்காங்க, இடித்து தூளாக வச்சுட்டு இருக்காங்க. அது செய்யறது போல அந்த பரிமளமேற்றி இன்னும் வாசனையாகி அந்த தூளை எப்படி சுத்திகரிக்கப்படுது. இப்போ தைலத்தை வடிகட்டில் சுத்திகரிப்பாயிரும், அந்த கந்த வர்க்கங்கள் இருக்கக்கூடிய அதை இடிச்சு பண்ணுறது எப்படி சுத்திகரி பண்ணணும்? நெருப்பு சுட்டு புகஞ்சிருமே, அதை நெருப்பு தானே போய் போட போகிறாங்க. அந்த கந்த வர்க்கத்தில் ஜலிக்கிறது, ஜலிக்கும் போது வேண்டா பொருள் வந்து ஜாலியாக நின்றுடும். அப்போ மெல்லிய துகளாக வரும் பொழுது நெருப்பில் போட்ட உடனே என்ன ஆகுனா அது அப்படியே தூப வர்க்கமாக அந்த ஆசைப்படாத வரும். அப்போ அந்த தூப வர்க்கத்தில் கூட தூய்மை எதிர்பார்க்கறது. அப்போ நம்ம எந்த அளவுக்கு தூய்மையாக இருக்கணும்? அப்போ இந்த வசனம் நமக்கு மேற்கொள்ளதான் காட்டப்பட்டு சொல்லுவோம். யோபு 11ஆம் அதிகாரம் 4வது வசனம். யோபு 11:4. என் சொல் சுத்தம் என்றும் நான் தேவரீருடைய பார்வைக்கு துப்புரவானவன் என்றும் நீர் சொல்லுகிறேன். நம்ம வார்த்தையிலும் தேவனுடைய பார்வைக்கு நம்ம என்ன பண்ணணும்? துப்புரவாக இருக்கணும். இப்போ தேவனுடைய பார்வைக்கு நம்ம சுத்தமானவனாக துப்புரமாக தெரியணும்னா, ஏன்னா நீ பார்க்கும்பொழுது நம்ம உணவு தூய்மையாக இருந்துச்சுன்னா நமக்கு நோய் வருங்க. இந்த ஹைஜீனிக் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, சில ஹோட்டலில் போடுவாங்க, அதாவது உயர்தர ஹோட்டல்னு போடுவாங்க, ஹைஜீனிக் போடுவாங்க. அப்போ அந்த உணவு வந்து எப்படி நம்ம நன்மை தருமோ, சுத்தமாக இருக்கும்போது எப்படி நமக்கு நோய் வராமல் இருக்குமோ, அந்த சுத்திகரிப்பு நமக்கு ஆவிப்பதிவு நம்ம சிந்தனை தேவை. ஏன்னா நம்முடைய கடந்த நினைவு கூறுதல் நாள் ஆராய்ச்சி பார்க்கும்பொழுது நம்ம சுத்திகரிப்பு ரொம்ப பண்ணிட்டோமே இல்லையா? நம்ம போன வருஷம் நினைவு கூறுதல் நாளில் நம்ம சுத்திகரிப்பு பண்ணிட்டோமே இல்லைங்களா? பாடங்கள் கேட்ட 1 மாதம் சுத்திகரிப்பு போயிடும். அப்போ இப்போ வரையும் நமக்கு இருக்கையும் சுத்தமாக இருக்குது இல்லைங்களா? அப்போ வந்து பாவத்தை செய்யலை. அப்போ இப்போ சுத்திகரிப்பு தேவையா நமக்கு? போன வருஷம் செஞ்சமே இல்லையா? 1 மாதம் பாடம் கேட்டோம், இறுதியை சுத்திகரிப்பு பண்ணிட்டோம், நம்ம மட்டும் பாவம் இல்லை. இப்போ மீண்டும் சுத்திகரிப்பு பண்ணணுமா? நம்ம தேவையாது. அப்போ இந்த வருஷமும் நம்ம சுத்திகரிப்பு பண்ணணுமா? ஏன்னா ஒன்றும் இல்லை, நான் லாஸ்ட்டாக ஒரு சப்ஜெக்ட் எடுக்கும்பொழுது 360 வாழ்க்கை எடுக்கும் பொழுது நீங்கள் கடந்த நாட்களில் கடந்த மாதம் வரை யார் கழுவுனீங்கன்னு கேட்டேன். நான் 99% பேர் மறந்துட்டாங்க, தெரியலனாங்க. அது கடந்த வருஷத்துக்கே தெரியல. அதுக்கு முந்தின வருஷம் நம்ம 2 தடவை பண்ணியிருக்கோம் நினைக்கிறேன். இங்கே வந்து அந்த சக்கரை வெளியே வந்து 2 பேர் பண்ணியிருக்கோம். இப்போ யார் கழுவுன்றது நமக்கு தெரியல. அப்போ என்னென்னா, ஏன் ஞாபகம் இல்லை, ஏன் இந்த ஐக்கியத்தில் வந்து அப்புறம் வந்து நமக்கு அது இல்லை. அப்போ அது ஒரு கதை கேசுக்கு செய்ய சொன்னாருக்கா, அதுக்காக தான் நான் செய்யறேன் நம்ம. அப்போ இது ஒரு சடங்கு தானே அது. இப்போ எழுதினா அந்த காலக்கழுவு சகோதரனுக்கு தெரியல, அப்போ அவருக்கும் நமக்கும் ஐக்கியம் எப்படி இருக்கும் யாருன்னு தெரியாத போது. அப்போ இங்கே அது எதுக்காக அவர் செய்ய சொன்னார்? தாழ்மை. அப்போ அந்த சக்தியை நமக்கு அவங்க மறந்துட்டோம், இந்த சடங்கு மட்டும் செஞ்சுட்டு இருக்காங்க வருஷம் வருஷம். அப்போ என்ன காரணம்? நான் அதை நல்லா கவனித்து பார்க்கும்பொழுது அந்த மேலுடைய கத்திரா கேஸ் பண்ணும்பொழுது அவங்கள யார் பெரியவன்ட்டு ஒரு தர்க்க சண்டை வருது. நல்லா பார்த்தீங்கன்னா அவர் போதனத்தை விட்டு எழுந்து, போதனைன்றது ஒரு மனுஷனுக்கு தேவை. நீங்கள் ஏன்னா அது வந்து உலக காரியமாக இருந்தாலும் அந்த போதனத்தை சாப்பிட்டு முடிக்கல, அந்த போதனத்தை விட்டு எழுந்து தன் அறையில் கட்டியிருக்கக்கூடிய துணியை கிடைக்கிற சொல்லி கலவரம் சொல்லுவாங்க. அறையில் என்னங்க? இடுப்பில். அதாவது அந்த இஸ்ரேல் எப்படிங்களா பட்டன்லாம் இருக்காது, அதாவது ஜென்ஸ் எப்படி போடுவாங்கன்னா பெரிய கோட்டு மாதிரி இருக்கும், இதை உள்ளே வச்சுட்டு இதை மேலே போட்டாங்கன்னா திறந்துக்கும் இல்லையா? அப்போ இடுப்பில் வந்து ஒரு துணி கட்டிக்குவாங்க. துணி கட்டினாங்கன்னா இது ஓப்பன் ஆகாது, அதுதான் அவங்களுடைய உடை. அதுக்கு தான் அந்த அறையில் வந்து துணியை கட்டிக்கிறது. கவனிச்சிருக்கீங்க, பார்த்துருக்கீங்களா? சினிமாவில் பார்த்துருப்பீங்க. பட்டன்லாம் இருக்காது, எதுவுமே முடிச்சு நாட்டெலாம் இருக்காது. அந்த பெரிய கோட்டை வந்து உள்ளே விட்டாங்கன்னா இது வரலும் வந்துடும், இன்னொன்று விட்டாங்கன்னா இது வரலும் வரும். இது வந்து ஓப்பன் ஆகாமல் இருக்கிறதுக்கு ஒரு துணி கட்டி கீழே தங்கிட்டு இந்த துணியை அவுத்து தான் காலை தொடைக்கிறார். அவர் அர்த்தம் என்ன? நான் நிர்வாணி ஆனாலும் என் சகோதரனுக்கு கீழே இருந்து வேலை செய்வேன். வேலை இல்லை, பணிவிடை, ஊழியம். இதுதான் அந்த காரியத்தில் கூடிய சத்தியம். இதை நம்ம நிறைவேற்றிக்கிறோம் நம்ம. அப்போ அந்த காலக்கடவுள் காரியம் சடங்காக இருக்கா இல்லையா? அப்போ நான் சடங்குன்னு அதை வந்து குறை சொல்லுறேன். அந்த காரியத்தை செய்யும் பொழுது இந்த சத்தியமும் கூட இருந்துகிட்டே இருக்கு. அப்போ ஒவ்வொரு முறையும் நம்ம சுத்திகரிப்பு பண்ணுற காரியம் எவ்வளோ எளிமையாக போகுதுங்களா? கடினமாக சுத்தி பண்ண வீடு 1 வருஷம் இப்போ வருஷத்துக்கு 1 முறை செய்யணும். அப்போ ஒரு வீடு சுத்தமாக 1 வருஷம் விட்டு அந்த வீடு சுத்தம் பண்ணுறது எவ்வளோ கடினமாக இருக்கும். அது ஓஞ்சி பேர் நம்ம வீடு சுத்தம் பண்ணி. அப்போ ஒவ்வொரு நாளும் நம்ம இந்த கால் இருக்கக்கூடிய அந்த தாழ்மை என்ற சத்தியத்தை நம்ம மைண்டில் தெளிவாக இருந்துச்சுன்னா நம்ம ஒவ்வொரு வருஷமும் அது எளிமையாக இருக்கும். சகோதரர்கள் ஐக்கியமாக இருக்கும் பார்ப்போம். வாசிக்கலாம் நீதிமொழிகள் 20:9. என் இருதயத்தை சுத்தமாக்கினேன், என் பாவங்களை துப்புரவானேன் என்று சொல்லத்தக்கவன் யார்? நான் இன்னைக்கு இருதயத்தை சுத்தமாக்கிட்டேன், போன வருஷம் சுத்தமாக்கிட்டேன். என் பாவத்தை சுத்தமாக துப்புரவாக்கிட்டு நீங்கள் யாராவது சொல்ல முடியுமான்னு வசனம் கேட்கணும். நீங்கள் நம்ம சொல்ல முடியுமா? நம்மளால நம்ம என்ன பண்ணுறோன்னா
இந்த எண்ணத்திலேயே தான் நம்ம சபைப்படி வரோம், சபையில் வந்து எடுத்துக்கிட்டோம். நம்ம அப்போ என்னிடத்தில் பாவம் இல்லை என்பதற்கு கர்த்தர் இயேசு கிறிஸ்து என்று நான் ஞானசாரம் எடுக்கும்போது எனக்கு பாவம் போயிடுச்சு. என்னைக்கு நான் ஞானசாரம் எடுத்தோமோ அன்றைக்கி நான் பாவத்தை விட்டு சொல்ல முடியுமா? இன்றைக்கி நீங்கள் பாவமே நேரம் சொல்ல முடியுமா? கண்டிப்பாக இருக்குன்னா வசனம் சொல்லிட்டு நீதிமான் 7 முறை விழுந்தாலும் எந்திரிப்பான்னாக்கா அவனுக்கு பலவீனத்தில் விழுகிறது தான். எழுந்திருப்பான் போது என்ன அர்த்தம்னா எழுந்திருக்க முயற்சி பண்ணும்போது தேவன் உதவி செய்கிறார். அவன் எழுந்திருக்காம படுத்துக்கிறது தான் தவறு. அப்போ இடத்துல பாவம் போயிட்டு நம்ம சொல்ல முடியுமா? அப்போ நம்ம அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு பார்க்கும்போது இன்னைக்கு நம்ம கையில் இந்த பைபிள் இருக்குங்களா, இது ரொம்ப சரியானதா? இப்போ நம்ம வச்சுக்கிறது பைபிள் சரியானதா? இதை படித்து எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்க முடியுமா? அதாவது இந்த நம்ம வச்சுக்கிற தமிழ் டிரான்ஸ்லேஷன் பைபிள் அங்கங்கே இதை எடுத்து போட்டு ரெடி பண்ணியிருக்காங்க. இதில் நிறைய சேர்க்கப்பட்ட வசனம் இருக்குது, தள்ளப்பட்ட வசனம் இருக்குது. எப்படின்னா நம்ம எந்த ஒரு சப்ஜெக்ட் எடுத்தாலும் நம்ம டைம் எடுத்து நிறைய பைபிளில் ஏன் வந்து ரெஃபர் பண்ண சொல்கிறாங்கன்னா சரியான, அதாவது தேவன் சொல்லக்கூடிய அந்த ஆவிக்குரிய அர்த்தத்தை சரியாக நம்ம சொல்லணும். அதுக்காக என்னென்னா ரெஃபரன்ஸ் பைபிள் நிறைய பார்க்கணும். உதாரணத்துக்கு பார்க்கும்போது ஆதியாகமத்தில் 1ஆம் வசனத்தை சொல்லுவோம், ஆவியானவர் தேவாவின் அசைவாடி கொண்டிருக்கார். ஆவியானவர், அப்போ தேவாவியானவர் வந்து என்னத்துக்கு அசைவம், எதுக்காக டான்ஸ் ஆடணும்? அது ஒரு ஒழுங்கான முறையாக இருக்குதா? ஒரு ராஜா வந்து தாவீது ராஜா வந்து அந்த உடன்படிக்கை பெட்டி கொண்டு வந்து ஆடுறாருன்னா மகிழ்ச்சியில் ஆடுறாரு. இன்னைக்கு ஒரு முதலமைச்சர் திடீர்னு ரோல் அடி டான்ஸ் ஆடினா எப்படி இருப்பாரு? அந்த முதலமைச்சர் பாதி இழுக்குது. அப்போ ஆவியானவர் அசைவாடி கொண்டு வந்தாருன்னு என்ன அர்த்தம் இருக்குது? நீங்கள் இதே ரெஃபரன்ஸ் பேப்பரில் போய் பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் ஸ்டாண்டர்ட் ட்ரெஸ்ஸில் போய் பார்த்தீங்கன்னா ஃபுட்நோட்டில் காற்றுன்னு இருக்குது. காற்று தானே அசையும். அப்போ இந்த மாதிரி ரெஃபரன்ஸ் பேப்பரில் போய் பார்க்கும்பொழுது தான் நிறைய, ஏன்னா இதை வந்து பார்க்கும்பொழுது கர்த்தர் இயேசு கிறிஸ்து ஒரு இடத்துல ஒரு விபச்சார ஸ்திரீ வந்து பிடிச்சிக்குவாங்க. எல்லாரும் வந்து விபச்சாரம் பண்ணிருக்கிறா, அவர் கல்லெடுத்து போயின்னு கொள்ளணும் பொழுது உங்களில் தவறு பண்ணாத யாரும் அவங்க அடிக்கணும்னு சொல்லுவாங்க. பார்த்தீங்கன்னா இது சேர்க்கப்பட்ட வசனம் சொல்கிறாங்க. இது சேர்க்கப்பட்ட வசனம் சொல்கிறாங்க. ஒரு இடத்துல பிராக்கெட்டில் போட்டுருக்கு பாருங்க, ஆவி ஆத்மா சரீரத்துக்கு பிராக்கெட் போட்டிருக்கு. அது சேர்க்கப்பட்ட வசனம். என்ன பண்ணணும்னா மூலப்பகுதியிலிருந்து நேரடியாக ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்ட சரியாக நிறைய பைபிள் இருக்குது. இதை வாசிக்கும் பொழுது இதை எடுத்து ரெஃபர் பண்ணும் பொழுது தான் நமக்கு சரியான அர்த்தங்கள் வரும். எதுக்காக நான் சொல்ல வந்தேன்னா வாசிக்கம் 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 14வது வசனம். டைலாட் ஒரு பைபிள் இருக்குது. அதில் வந்து பார்க்கும்போது எந்த வசனங்கள் சேர்க்கப்பட்ட வசனம் இதெல்லாம் நிறைய இருக்குது. அனைவரைப் போல நாங்கள் தேவ வசனத்தை கடப்பாய் பேசாமல் துப்புரமாகவும் தேவனால் அருளப்பட்ட பிரகாரமாகவும் கிறிஸ்துவுக்குள் தேவ சந்நிதியில் பேசுகிறோம். அப்போ கலப்பாய் பேசாமல் என்ன கலப்புன்னு என்ன? கலப்புன்னா சுயக்கருத்து. அந்த வசனம் ஒன்று சொன்னோம், நான் என் சுயக்கருத்தை சொல்லிட்டு பண்ணும் பொழுது அது எப்படி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்? ஏன்னா நிறைய பைபிள் கூடான விதப்படுவதை சப்ஜெக்ட் எடுக்கும் பொழுது அந்த மின்னல் இருக்குங்களா, மின்னல் கிழக்கிலிருந்து தொழிலும் பொழுது அது நிறைய பைபிள் ரெஃபரன்ஸ் எடுத்து காமிச்சார். அப்போ தான் அது எக்ஸாக்டாக போடுது. நம்ம சபையில் இருந்தோம் 53 கிளாஸ் எடுக்கும்போது எப்படி அது கரெக்டாக எப்படி ஏற்றுக்கிட்டோம்? நிறைய இந்த பைபிளில் இந்த இடத்துல போய் பாருங்க, அதுக்கு சரியான அர்த்தம் அப்படி காமிச்சிடும். அப்போ நம்ம ஏன் கலப்பாக பேசுவோம்னா அதில் இருக்க சரியான கருத்துக்கள் நம்ம புரிஞ்சிக்காம ஏன் சுய கருத்து வைக்கிறது. அடுத்து வந்து துப்புரவாகணும்னா அந்த சத்தியத்தான காரியங்கள் உண்மையான கருத்தாக இருக்கணும். நான் வந்து ரொம்ப சிறப்பாக பேசணும்னு வந்து நாங்கள் சப்ஜெக்ட் விடக்கூடாது. தேவன் சொன்ன அந்த வசனத்தில் இருக்கக்கூடிய காரியங்கள் சரியாக சொல்லிட்டு அருளப்பட்ட பிரகாரம்னா அந்த வசனத்தின் கருப்பொருள் அர்த்தம் என்னவோ அது அப்படியே உள்ளதை உள்ளபடி சொல்லலாம். ஏனென்றால் இந்த வசனத்தில் நடப்பது நம்ம வசனத்துக்கு பிறகு தான் நான் பேசினா அது பேர் நடக்கிற ஆளா நான் கண்டிப்பாக கிடையாது. அப்போ கிறிஸ்து இயேசுவிலிருந்து தேவனை பார்வையில் அவர் சித்தத்தின்படி பேச வேண்டியதாக இருக்குன்னு சொல்லி பார்க்கணும். அப்படிப்பட்ட சத்தியத்தை பேசினால்தான் அது யாருக்குமே வேணா இடரில் வராமல் இருக்குன்னு சொல்லி பார்க்கணும். ஏன்னா ஆராதனைக்கு நம்ம வருவதே இன்னைக்கு தேவனுடைய வார்த்தை என்ன, ஏன்னா அநேக பிரச்சனைகள் நம்ம வரும். ஏதாவது இங்கே வந்து தேவனுடைய வார்த்தை கேட்டால் ஆசீர்வாதம் கிடைக்கணும் வரும்போது அப்போ தேவனுடைய வார்த்தையை நம்ம தெரிந்து கொள்ள வரும்போது அப்போ அந்த பேசுகிறவங்க அந்த தேவனுடைய வார்த்தைக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் சொல்லி பார்க்கும்போது வாசிக்கலாம். பிலிப்பியர் 1:11. நீங்கள் கிறிஸ்துவின் நாளுக்கென்று துப்புரவானவர்களும் இடங்களற்றவர்களுமாய் இருக்கவும் வேண்டுதல் செய்கிறேன். இது வசனத்துக்கு பதில் பார்த்தீங்கன்னா 10வது வசனம் வந்துங்க. தேவனுக்கு மகிமையும் துதியும் உண்டாகும்படி இயேசு கிறிஸ்துவினால் வருகிற நீதியின் கனிகளால் நிறைந்தவர்கள் ஆகி. இப்போ பேசுற சத்தியம் இருந்து வந்து யாராலும் பேசிடலாம். ஆனால் தேவனுக்கு மகிமையும் துதியும் உண்டாகிற மாதிரி இருக்கணும். அப்படிய அது மட்டும் இல்லாமல் இயேசு கிறிஸ்துவினால் கிடைக்கக்கூடிய நீதியின் கனிகளை நீங்கள் பெற்றுக்கணும். அந்த மாதிரி நீதியின் கனிகளை பேசினால்தான் நாம் கிறிஸ்துவுக்கு நாளுக்கு நாள் துப்புரம் இடல மாட்டோம்னா நம்ம இந்த வசனத்தை பேசுறது நம்ம யோசிச்சுட்டு போகிறோம். நம்ம ஆவிக்குரிய கண்களை
பெற்றுக்கொள்ளத்தக்கதாக இருக்குன்னு சொல்லி பார்க்கணும். வாசிக்கிறோம் யாக்கோபு 3:17. பரத்திலிருந்து வருகிற ஞானமோ முதலாவது சுத்தமுள்ளதாயும் பின்பு சமாதானமும் பரத்திலிருந்து வருகிற ஞானமும். அப்ப நம்ம பார்க்கும்போது சுயக்கத்தில் பேசினா அது பரத்திலிருந்து வர ஞானம் கிடையாது. பரத்திலிருந்து வருகிற ஞானம் எப்படிப்பட்டதுங்க? சுத்தமுள்ளதாயும், அது பியூரிட்டி. அடுத்துங்க சமாதானம். நான் ஒரு சத்தியங்க பேசணும்னா சபையில சமாதானத்தில் இருக்கணும். வாக்குவாதங்களோ தர்க்கங்க வந்தாங்கன்னா அது சமாதானத்துக்கு பரத்திலிருந்து வரணும்னு அர்த்தம். அடுத்தது சாந்தம்னா ஒரு அமைதியான ஒரு சூழல். அந்த வார்த்தைகள், அந்த சத்திய வார்த்தை கொடுத்த கருத்துக்கள், அந்த ஆலோசனைகள்னா நமக்குள்ள மனசோட ஏற்றுக்கும், இணக்கமா இருக்கும். அப்ப என்னன்னா அது நமக்கு ஆவிக்குரிய கணைகள், நிறைந்த கணைகள் கிடைக்கும் சொல்லி பார்க்கணும். அதாவது யாராவது ஒருத்தருக்கு மட்டும் சொன்ன வசனம் இல்லை. இப்ப ஒரு சபையில 100 பேர் இருக்கிறாங்கன்னா தேவனுடைய வார்த்தை ஒண்ணுதான், ஒரு தலைப்பின் தான் பேசப்படும். ஆனால் 100 பேர் இதயத்தில் பேசி வேலை செய்யும். பச்சைத்தாமம் பார்க்காது. ஒரு தேவன் இந்த பாடத்தை ஒன்றுக்கு மட்டும் தான் கொடுத்துன்னு சொல்ல மாட்டோம். பச்சைத்தாமம் கிடையாது. அப்போ நம்ம ஏன் உண்மையுள்ளாக இருக்குன்னு சொல்லி பார்க்கும்பொழுது அதனால் கிடைக்கும் பலன் உண்மையாக இருந்தால் என்ன பலன் கிடைக்கும்? வாசிக்கலாம் உபாகம் 7:9. ஆகையால் உன் தேவனாகிய கர்த்தரே தேவன் என்றும் தம்மில் அன்பு கொண்டு தமது கற்பனைகளை கைக்கொள்ளுகிறவர்களுக்கு அவர் 1000 தலைமுறை மட்டும் உடன்படிக்கையையும் தயவையும் காக்கிற உண்மையுள்ள தேவன் என்றும். அப்ப நம்முடைய தேவன் பார்க்கும்போது தேவனுக்கு நம்ம நம்பிக்கை வைக்கும் போது அந்த வசனத்தையும் அந்த கற்பனையும் நம்ம கைக்கொள்ளும் பொழுது கீழ்ப்படும் போது 1000 தலைமுறைக்கும் அவர் அன்புள்ளவராகவும் உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஏன்னா உண்மையான சத்தியத்தில் வாழ்கிறவர்கள் பார்க்கும்போது அதை கண்டுபிடிக்கிறவங்க குறைவு தான். ஏன்னா இன்னைக்கு உலகம் பூராவும் மெஜாரிட்டியாக கிறிஸ்துவ தான் இருக்கிறாங்க. அந்த உண்மை சத்தியத்தை கண்டுபிடிக்கிறவங்க கம்மி. ஏன்னா சத்தியம் ஆராய்ச்சி பண்றதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. அதுக்காக வாழ்க்கையை அர்ப்பணிச்சவங்க, அதுக்காக தன்னுடைய பொருளாதாரத்தில் நிறைய பேர் சரியான சத்தியத்தை கண்டுபிடிக்கிறவங்க குறைவானவங்க இருக்கிறாங்க. அப்ப தேவனுடைய வார்த்தையின் மீது நம்ம விசுவாசம் வைத்து நான் நம்பிக்கை வச்சிருந்தோமா ஒரு விலை மதிக்க முடியாத ஒரு பரிசு நமக்கு கொடுக்குறாரு. அப்ப இந்த தீமை நிறைந்த உலகத்துல நம்ம நேர்மையான உண்மையான சத்தியத்தை கண்டுபிடிச்சு நான் அதன்படி வாழறவங்களுக்கு கண்டிப்பா ஒரு நித்திய ஜீவன் தரேன்னு சொல்லி பார்க்கணும். ஏன்னா இந்த உலகம் மாறிக்கிட்டே இருக்குது இல்லைங்களா? எவ்வளவு 100 வருஷத்துக்கு முன்பாக இந்த உலகம் இருக்குதுங்களா? அந்த காலத்து தகவல் தொடர்பு புறால கட்டி அனுப்புவாங்க. அப்புறம் ஒரு போய்கள் புதையல் கொடுப்பாரு. அப்புறம் ஃபோன் வந்தது. இங்கே ஒரு மிஷின் காரை வச்சு சுற்றணும், வெயிட் பண்ணிட்டு இருக்கணும், எல்லா இடத்துக்கும் கிடைக்கல. ஆனால் இன்னைக்கு இன்னும் பார்த்தீங்கன்னா மொபைலில் என்ன வேணும் உங்களுக்கு? அமெரிக்காவில் இப்போ ஆக்சிடென்ட் ஆகுதுன்னா அந்த நிமிஷம் நம்ம இதில் பார்க்குறோம். அந்த அளவுக்கு அப்டேட் ஆகிடுது. அந்த மாதிரி சத்தியம் அப்டேட் ஆகுமா? சத்தியம் மாறிக்கிட்டே இருக்குமா? தேவன் என்றும் மாறாதவர். மனிதெல்லாம் பொய் சொல்லுவாங்க, தேவன் பொய் சொல்லாதவர். அப்போ சத்தியத்தில் எப்படி சத்தியம் எதாவது அப்டேட் ஆகுமா? அதாவது ஒருத்தர் யூடியூப்ல வாசிப்பு பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து நம்ம இதுக்கு முன்னாடி செஞ்ச பாவத்துக்கும் இனிமேல் செஞ்ச பாவத்துக்கும் பலியாயிட்டாரு அப்படின்னா இப்போ எப்படி இருக்கும்? சினிமா பாட்டில் தீர்க்க தரிசனத்துன்னு சொல்றாரு. தேவைப்பட்டவங்க இயேசு கிறிஸ்துவ தண்ணி வைப்பாங்கிறாங்க. ஒரு 150 பேருக்கு ஆர்ப்பரிக்கிறாங்க. சத்தியம் அப்டேட் ஆகிட்டு அப்படியே ஆகும். இயேசு கிறிஸ்து தேவையில்லை. அப்போ நம்ம கவனிக்கணும் எதுக்கு அது அப்டேட் ஆகணும்னா சத்தியத்தை கேட்டு நம்ம ஆவிக்குரிய குணநலங்கள் அப்டேட் ஆகணும். இன்னைக்கு நான் ஒரு சகோதரன்ட்ட என்னோட மாமிச கொண்டு காட்டு அவர்கிட்ட வெறுத்து அவர்கிட்ட அன்பு காட்டாமல் இருக்கிறேன்னா நாளைக்கு அப்படி இருக்கக்கூடாது. நான் அது குறையணும், உடனே குறைஞ்சிடும், அடுத்த நாள் இன்னும் குறையணும். இதில் தான் நமக்கு குணநலங்கள் நம்ம அப்படியே பிடிச்சிட்டு பார்க்கணும். வாசிக்கலாம் யோவான் 14:6. அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை இல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். இது மாறிடுமா? சத்தியம் அப்டேட் ஆகுதுன்னா இது மாறிடுமா? இயேசு கிறிஸ்து தேவையில்லை. ஏன்னா இயேசுவே சத்தியம். அந்த சத்தியம் தான் தேவன் யார் என்றும் தேவனுடைய வழிகள் என்னன்னு நமக்கு தேவனுடைய மகிமையை புரிந்து கொள்றதுக்கு இந்த காட்சின்னு சொல்லி பார்க்கணும். இது என்னைக்குமே மாறாதுன்னு சொல்லி பார்க்குறோம். அப்ப தேவன் உண்மை உள்ளவர். அவரிடத்துல பொய்யான வஞ்சகமும் எதுவுமே கிடையாது. தேவன் தூய்மையானவர், நேர்மையானவர். அவர் வழிகளில் எல்லாத்துக்கும் அவர் நல்லவராக இருக்கிறார் சொல்லி பார்க்கணும். அது மட்டும் இல்லாமல் எல்லா மரியாதைக்கும் கணத்துக்கும் புகழுக்கும் அவர் மட்டும்தான். நம்மெல்லாம் ஒரு கருவிகள். நம்ம எல்லாருமே யாருமே தேவனுடைய பார்வையில் தேவன் அழைக்கும் பொழுது யாரும் வித்தியாசமா அழைக்கல. எல்லாருக்கும் அழைப்பு சமமாக கொடுத்தாரு. எல்லாத்துக்கும் அவர் குமார் நத்தத்தை சமமாக கொடுத்தாரு. யாருக்கு ஏற்றி காத்துன்னு சொல்லி பார்க்கணும். அது மட்டும் இல்லாமல் அவர் இயல்பாகவே ஒரு உண்மை உள்ளவர். வாசிக்கலாம் சங்கீதம் 111:7. அவருடைய கடத்தின் கிரியைகள் சத்தியமும் நியாயமுமானவைகள், அவருடைய கட்டளைகள் எல்லாம் உண்மையானவைகள். அவர் செய்கிற கிரிகைகள் சத்தியம் எல்லாமே நியாயமா இருக்குது. எல்லாத்துக்கும் அவர் உண்மையுள்ளவராக சொல்லி பார்க்கணும். அப்ப துப்புரவு உண்மை என்னும் புளிப்பில்லாத அப்பம் அப்படி பார்க்கும்பொழுது துப்புரவு சுத்தம்.
அந்த சுத்தமும் தூய்மை இருந்தால்தான் அந்த உண்மையான சத்தியம் இருக்க முடியும். தூய்மை இல்லாத இடத்துல உண்மையான சத்தியம் இருக்காது. அப்போ அந்த உண்மை சத்தியம் நம்மளை பரிசுத்தமாக்கும், அந்த பரிசுத்தம் நம்மளை பரிபூர்ண நிலையில் அடைய செய்யும் சொல்லி பார்க்கணும். அப்போ நம்ம இதனால இந்த பாடத்தை பார்க்கும்போது சின்ன அப்படியே ஒரு ரிவைஸ் பண்ணலாம். அப்போ இந்த புளித்தமா விரும்பப்படாததும் தீமைக்கு ஒரு அடையாளம் சொல்லி பார்க்கணும். பரிசேயரோட புளித்தமாக பார்க்கும்போது மதத்தின் மூலமாகவும் ஒரு ஆரோக்கியமான உபதேசத்துக்கு எதிராகவும் சாத்தானுடைய எதிர்த்தாக்குதல் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அடுத்து பார்க்கும்போது சதுசேயரோட புளித்தமாக பார்க்கும்போது முழுக்க மனித கொண்டாட்டத்தோட பாவமாகவும் பகுத்தறிவுவாதமாகவும் சுவிசேஷத்தை புறக்கணிக்கிறதா சொல்லி பார்க்கணும். ஏன்னா இன்னைக்கு சுவிசேஷத்தினால உலகத்துக்கு ரசிக்கும், அதுவே இல்லைன்னா அதுவே வேண்டாண்டா. அப்போ ஏராத்தின் பிடித்தமாக பார்க்கும்போது உலக பிரகமான அரசியல் அதிகாரம் பதவி மோகமாக இருக்குன்னு சொல்லி பார்க்கணும். 1 Corinthians வாசிக்கும் பார்த்தீங்கன்னா 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் அது சொல்லப்பட்ட பிடித்தமாக ஒழுக்க நெறி, நம்முடைய தவறுதல் பாவங்கள் மற்றும் மாமிச முறைகளை பற்றி நம்ம பார்த்தோம். அப்போ 1 Corinthians 5:8 சொல்லக்கூடிய புளிப்பில்லாத அப்பம் கிறிஸ்துவுக்கு அடையாளமாக இருக்குன்னு சொல்லி பார்க்கணும். அவரது தீமையற்ற பரிபூர்ண குணத்தை குறிக்கிறதா இருக்குன்னு நம்ம சொல்லி பார்க்கணும். அப்போ இந்த பாடத்தில் சொல்லப்பட்ட புளிப்பு நம்ம இடத்துல காணப்படும் பொழுது நம்ம மற்றவங்கள குறைகளை பார்க்காம, மற்றவங்கள்ட்ட என்னென்ன புளிப்பு இருக்குன்னு கண்டுபிடிக்காம, நம்மை நாம் சுயத்தறிந்து நம்மை நாம் விளையாடித்திருந்தால் நம்ம நிச்சயமாக என்ன பண்ணலாம் வாசிக்கலாம் எபிரேயர். ஏன்னா நமக்குள்ள அந்த புளிப்பு இருக்கும்போது நிறைய தயக்கம் இருக்குது. எப்படி தேவனுக்கு நம்ம கேட்கறது, எப்படி புளிப்பு வெளியே வர்றது, நிறைய போராட்டங்கள் இருக்கும். எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 15-16. நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவராய் இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேரப்படும். தைரியமாய்னா நேர்மையா கிருபாசனத்தில் உட்கார்ந்து நம்முடைய பாவங்களை நம்முடைய புளிப்புகளை எல்லாம் சொல்லி வச்சு வெளிப்படையா, அதாவது எப்படி நம்ம ஒரு நெருக்கமான நண்பர்கிட்ட நம்மளுக்கு தனிப்பட்ட ரகசியமான காரியத்தை பேசுவோம், அந்த மாதிரி அவன் இடத்துல நம்ம கிட்ட இருக்கக்கூடிய தேவனே இந்த புளிப்பெல்லாம் என் இடத்துல காணப்படுது, நானும் எவ்வளவோ போராடுறேன் மேற்கொள்ள முடியும் சொல்லும்போது நிச்சயமா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உதவி செய்வாரு. அப்போ நம்ம நேர்மையா போய் அவருக்கு சொல்லும்போது நம்ம சகல சக்திகளிலும் நம்ம மன்னிப்பாக தயாராகிறோம். இதனால இப்பட்ட பாடத்தை கொடுத்த தேவனுக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் சபையாருக்கும்